Welcome to All India Civil Services Coaching Center YouTube channel and also welcome to another session of Non-Mudalvan's Mains Eye Opener series. So இந்த particular video என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏல ஐ ஓப்பனர் செஷனோட கண்டினியூவேஷன் இது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் சார் வந்து ஒரு 6 தீம்ஸில் ஒரு செட் ஆஃப் எஸ்ஏஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க விவேகானந்தன் சார். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷனாக நம்ம இந்த செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எஸ்ஏ எடுத்து எல்லா ஐ ஓப்பனர் செஷன்ஸ்லையும் நம்ம பண்ணுற மாதிரி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி எப்படி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும், எப்படி அந்த எஸ்ஏயை ஸ்ட்ரக்சர் பண்ணி இன்ட்ரடக்ஷன்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் எப்படி அதை எழுதி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிரெயின் ஸ்டார்மிங் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் எஸ்ஏ இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த செஷனை கண்டக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்த எஸ்ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் எஸ்ஏ தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்ட் அண்ட் கிரியேட்ஸ் ஒன் ஆல்சோ. ஓகே, தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்ட் அண்ட் கிரியேட்ஸ் ஒன் ஆல்சோ. இது வந்து எந்த வருஷம் வந்திருந்தது அப்படின்னா 2025 வந்த 8 டாப்பிக்கில் ஒரு டாபிக் இது. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி பிரேக் டவுன் பண்ணி இதை எப்படி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது, அதே மாதிரி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை டைமென்ஷன்ஸாக க்ரியேட் பண்ணுறது, அந்த டைமென்ஷன்ஸ்குள்ளே எப்படி ஃப்ளோவை கொண்டு வருது, ஃப்ளோவை கொண்டு வந்து இன்ட்ரடக்ஷன்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் இந்த எஸ்ஏயை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணி பெட்டர் மார்க்ஸ் வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போவோம். ஸோ பிஃபோர் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரெயின் ஸ்டார்மிங் ப்ராசஸுக்கு அப்படின்ட்டு இப்போ ஒரு எஸ்ஏ ஒன்று எடுக்கிறோம், அதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோன்னா ரேண்டமான ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்ல, அடுக்கணும்ல, அந்த அடுக்கிறதுக்கு ஒரு 3 மாடல் இருக்குது. இந்த மாடல் வந்து பேசிக்கான மாடல் தான். நீங்கள் இதை பார்த்துருக்கலாம், இதுக்கு வேறு இடத்துல இது நீங்கள் இதை படிச்சிருக்கலாம். அதை ஒரு தடவை நம்ம கோத்ரூ பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எஸ்ஏ பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த மாடல்ஸ் பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாடல்ஸை உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரெயின் ஸ்டார்மிங் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பிரெயின் ஸ்டார்மிங் ப்ராசஸ் பெட்டராக இருக்கும், அந்த ப்ராசஸோட அவுட்கம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த 3 மாடல்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மாடலுக்கு பேர் என்ன அப்படின்னா 5W மாடல். ஃபர்ஸ்ட் மாடலுக்கு பேர் வந்து 5W மாடல். இதுக்கு ஏன் இந்த 5W அப்படின்னு வந்ததுன்னா இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஒவ்வொன்றுமே டபிள்யூவில் தான் ஆரம்பிக்கும். வாட், வென், வேர், ஒய், ஹூ அண்ட் ஹவு. இந்த ஹவுலேயும் ஒரு டபிள்யூ இருக்குது. இந்த மாடலுக்கு பேர் தான் 5W மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து டபிள்யூவில் ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு பேர் 5W மாடல். ஸோ இந்த மாடலை நம்ம எஸ்ஏக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ கொஸ்டின் என்ன, தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்ட் அண்ட் கிரியேட்ஸ் ஒன் ஆல்சோ. சரியா? ஸோ இதில் இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், வாட் இஸ் அ தாட். ஓகே, வாட் இஸ் அ தாட் அப்படின்னா அதுக்கு சில ஆன்சர்ஸ் வரும். அதே மாதிரி ஹவு தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்டு, அதுக்கு சில ஆன்சர்ஸ் வரும். ஹவு தாட் கிரியேட்ஸ் அ வேர்ல்டு, இதுக்கு சில ஆன்சர்ஸ் வரும். அதே மாதிரி யாரோட தாட், ஹூஸ் தாட்ஸ். ஸோ இந்த ஹூஸ்ன்றது ஒரு கொஸ்டினா. ஸோ இந்த மாதிரி இந்த எஸ்ஏ டாப்பிக்கை கொஸ்டின்ஸ் வச்சு அப்ரோச் பண்ணி அந்த டாப்பிக்கை பிரேக் டவுன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாடல் தான் என்னது 5W மாடல். இது நம்ம டீட்டெயில்டாக எஸ்ஏ பிரெயின் ஸ்டார்மிங்கில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு மாடலை மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோங்க, மைண்டில் வாங்கிக்கோங்க, எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கிளியராக கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் 5W மாடலில் இந்த 5W கொஸ்டின்ஸ் ப்ளஸ் 1 ஹவுன்ற கொஸ்டின், இதை வச்சு நம்ம டாப்பிக்கை அப்ரோச் பண்ணி பிரேக் டவுன் பண்ணுறது இது ஒன் ஆஃப் தி மாடல்ஸ். அடுத்து பெஸ்டல் அப்ரோச் ஆர் பெஸ்டல் மாடல். இந்த மாடல் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பரிச்சயமான ஒரு மாடல் தான். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெஸ்டலோட ஃபுல் ஃபார்ம் வந்து P ஃபார் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், டெக்னாலஜிக் ஆர் டெக்னாலஜிக்கில் வந்து சயின்டிஃபிக்னு சொல்லலாம். சயின்டிஃபிக், லீகல், என்விரான்மெண்டல். அகெயின் இப்போது இதில் ஒரு 6 பிரேக் டவுன்ஸ் இருக்குன்னு வைங்க, 6 கேட்டகரிஸ் இருக்குன்னா இந்த 6 கேட்டகரிஸ்லையுமே உங்கள் எஸ்ஏ வந்து மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சில எஸ்ஏஸ் வந்து இதில் 4 கேட்டகரியில் மேட்ச் ஆகும், சில எஸ்ஏ வந்து 3 இல்லைனா 5 கேட்டகரியில் மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்கள் வந்து எஸ்ஏயில் இன்க்ளூட் பண்ணணும், டைமென்ஷன்ஸாக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. சில எஸ்ஏஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கலையும் லீகலையும் சேர்த்து எழுதலாம் அப்படின்னு தோணும். சில எஸ்ஏஸில் என்விரான்மெண்டல் எழுதுறதுக்கு ஸ்கோப் இல்லாத மாதிரி தோணும். அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் இதை எலிமினேட் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு அப்ரோச். இந்த அப்ரோச்சில் நீங்கள் எஸ்ஏ யோசிச்சிங்க அப்படின்னா
இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஏ டாப்பிக்கை வந்து வேரியஸ் ஐடியாஸாக பிரிக்கிறதுக்கு. இப்போ எஸ்ஏ வந்து யூனிடைமென்ஷனலாக போக முடியாதுல்ல. இப்போ தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்ட் அண்ட் கிரியேட்ஸ் ஒன் ஆல்சோ அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி தாட்ஸ், பொலிட்டிக்கல் தாட்ஸா இல்லை சோஷியல் தாட்ஸா எக்கனாமிக் தாட்ஸா அப்படின்னு யோசிக்கிறது. அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் தாட்ஸில் எந்த லீடர்ஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ ஹூஸ் தாட்ஸ், அந்த 5W அப்ரோச்சில் இருக்கிற ஹூஸ் தாட்ஸை நம்ம இந்த பொலிட்டிக்கலோடு சேர்த்து விச் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தாட்ஸ் அதை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே மாதிரி விச் சோஷியல் லீடர்ஸ், இப்போ ராஜாராம் மோகன் ராய் பற்றி அவரோட தாட்டை பற்றி பேசுகிறோன்னா யாரோட தாட்டு, ஹூஸ் தாட்னா ராஜாராம் மோகன் ராயோட தாட்டு. ஸோ எந்த செக்டாரில் இது அப்ளை ஆகுதுன்னா சோஷியல் செக்டாரில் இது அப்ளை ஆகுது. ஸோ இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 மாடலோட இன்டகிரேஷன் கான்ஃப்ளூயன்ஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். 3வது மாடலையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த எஸ்ஏ பிரெயின்ஸ்டார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். 3rd மாடல் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேக் ஹோல்டர் மாடல். ஓகே, ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன் ஆர் நேஷன். இந்த விஷயங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டேக் ஹோல்டரா. ஸ்டேக் ஹோல்டர்னு என்னென்னா அந்த ஒரு பங்கு வகிக்கிறவர், தமிழில் சொல்லணும்னா பங்கு வகிக்கிறவர் தான் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ இந்த தாட் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட தாட்டாக இருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் இஸ் அ ஸ்டேக் ஹோல்டர். அதே மாதிரி இந்த தாட் வந்து ஒரு ஃபேமிலியோட தாட்டாக இருக்கலாம். ஸோ ஃபேமிலி இஸ் அ ஸ்டேக் ஹோல்டர். ஒரு சொசைட்டியோட தாட்டாக இருக்கலாம். ஸோ சொசைட்டி இஸ் அ ஸ்டேக் ஹோல்டர். அதே மாதிரி ஒரு நேஷனோட தாட்டாக இருக்கலாம். இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் ரைஸ் ஆகிற தாட்ஸாக இருக்கலாம். என்ன மாதிரி தாட்ஸாக இருக்கலாம்? இட் கேன் பி தாட் அபவுட் climate சேஞ்ச். அதே மாதிரி இட் கேன் பி தாட் அபவுட் ரெஃப்யூஜிஸ். ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்தால் இட் கேன் பி அ தாட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இந்த மாதிரி குளோபல் லெவலில் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை மற்ற கண்ட்ரிஸை பற்றி பேசும்போது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டேக் ஹோல்டராக எடுத்து பேசுவோம். ஸோ அகெயின் இந்த 3 மாடலோட யூஸ் என்ன அப்படின்னா எஸ்ஏயை டைவர்சிஃபை பண்ணுறது. ஓகே, எஸ்ஏ வந்து மல்டி டைமென்ஷனலாக இருக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ மல்டி டைமென்ஷனலாக உங்களோட தாட் ப்ராசஸை ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு இந்த 3 மாடல்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 5W மாடல், செகண்ட் ஒன் இஸ் பெஸ்டல் அப்ரோச் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டேக் ஹோல்டர் மாடல். எல்லா எஸ்ஏஸ்லேயும் இந்த 3 மாடலோட இன்டகிரேஷன், இந்த 3 மாடலோட மிக்சரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாடலில் தனியாக ஏதாவது ஒரு மாடல் யூஸ் பண்ணி தான் எழுதணுமான ஆன்சர் கிடையாது. ஓகே, ஏதாவது 2 மாடல் இல்லைனா ஏதாவது 3 மாடலை மிக்ஸ் பண்ணி தான் எழுதணும். அப்போ தான் எஸ்ஏ வந்து பெட்டராக அமையும். ஸோ இந்த மாடலை ஒரு தடவை நீங்கள் திருப்பி ரிவைன் பண்ணி கோத்ரூ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் திஸ் மாடல் we are going to start the brainstorming of today's topic. Okay, so thought finds a world and creates one also. Okay, so இப்போது என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இந்த இடத்துல இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் 2 plain A4 ஷீட் எடுத்துக்கோங்க. 2 plain A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம பார்த்த இந்த 3 மாடல் இருக்குல்ல, இந்த 3 மாடலையும் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஓப்பன் அப் பண்ணி உங்கள் மைண்டில் வரதை ரேண்டமாக அந்த A4 ஷீட்டில் நோட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் பண்ண தேவையில்லை. ஓகே, ரேண்டமாக வர கொஸ்டின்ஸ், வாட் இஸ் தாட், ஹவு தாட் கிரியேட்ஸ் அ வேர்ல்டு, ஹவு தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்டு, ஹூஸ் தாட்டு, அது மாதிரி எந்த செக்டரில் தாட், பொலிட்டிக்கல் தாட்டா எக்கனாமிக் தாட்டா, அது மாதிரி பொலிட்டிக்கல் தாட்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி இஸ் அ பொலிட்டிக்கல் தாட், ரூல் ஆஃப் லா இஸ் அ பொலிட்டிக்கல் தாட். அந்த மாதிரி உங்களுக்கு மைண்டில் வரதை ரேண்டமாக நோட் பண்ண ஆரம்பிங்க. நோட் பண்ணிவிட்டு then what we need to do is we have to structurize our thoughts. Okay, அந்த தாட்ஸை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறதுன்றதுக்கு தான் என்னது இந்த பர்டிகுலர் கைட்லைன். ஓகே, இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங் என்னென்னா, நம்ம தாட்ஸ் எப்பயுமே வந்து ரேண்டமாக தான் வரும். ஓகே, நம்ம தாட்ஸ் ரேண்டமாக தான் வரும். ஸோ ஒரு ஸ்ட்ரீம் லைனில் வரலையே தாட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு வர ரேண்டம் தாட்ஸை அந்த A4 ஷீட்டில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீம் லைன் பண்ணிக்கலாம். என்னென்னா, நம்மளுக்கு தாட்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பித்தா தான் அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ண முடியும். ஃப்ளோலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துருச்சுன்னா ஸ்ட்ரீம் லைனுக்கு தேவையான கண்டென்ட் கிடைக்காது. ஸோ தட் வில் பி அ இஷ்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் jot down or note down the random thoughts related to the topic. உங்கள் மைண்டில் வர தாட்ஸை நோட் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் தாட்ஸை டைமென்ஷன்ஸாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நோட் டவுன் பண்ணியிருக்கிற அந்த தாட்ஸ்குள்ளேயே எதை இன்ட்ரோவாக ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை எதை கன்க்ளூஷனாக ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் எஸ்ஸே ஃபஸ்ட்டு வந்து பாடியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, எடுத்த உடனே இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஆனால் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை நம்ம கடைசியாக யோசிச்சா போதும். நீங்கள் ஆரம்பிக்கிறது பாடியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்கள் எஸ்ஸேயில் வந்து
கமாண்ட் இருக்கா, இந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்றது எப்போ தெரியும்னா பாடியில் தேவையான கண்டென்ட் இருந்தால் தான் தெரியும். நல்ல இன்ட்ரடக்ஷன் இருக்குது, ஆனால் பாடி வந்து சரியில்லாமல் இருக்குது, தேவையான பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த எஸ்ஏ சூஸ் பண்ணால் மார்க் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பாடியில் ரிச் டைவர்ஸ் கண்டென்ட், மல்டி டைமென்ஷனல் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ பாடியை நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல்ஸ் முக்கியமாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நோட் பண்ண தாட்ஸ்லேருந்து கடைசியாக என்ன பண்ணணும்னா இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன், இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க. ஸோ இப்போ சார் சொல்லியிருப்பாங்க இன்ட்ரடக்ஷன் ஷுட் பி அட்ராக்டிவ். எடுத்தோடனே முதல்ல ரீடர் படிக்க போகிறது ஆர் இவாலுவேட்டர் படிக்க போகிறது உங்கள் இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்சியாக அட்ராக்டிவாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப ஜார்கனைஸ்டாக ஹைஃபையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக இருக்கலாம். பட் முக்கியமாக என்னென்னா நீங்கள் எடுத்த டாப்பிக்கை அவருக்கு புரிய வச்சிடணும். இவாலுவேட்டருக்கு நான் இந்த டாப்பிக்கை இப்படி தான் யோசிச்சிருக்கேன், இதை நான் இப்படி தான் எழுத போகிறேன் அப்படின்ட்டு இவாலுவேட்டருக்கு நீங்கள் புரிய வைக்கணும். எதில்? உங்கள் இன்ட்ரடக்ஷனில். ஓகே, அந்த அளவுக்கு உங்கள் இன்ட்ரடக்ஷன் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயம் அட்ராக்டிவாகவும் இருக்கணும். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்து கன்க்ளூஷன். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறோம், என்ன அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். சில சமயம் சார் சொல்லியிருப்பாங்க இன்ட்ரடக்ஷனில் சொன்ன ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம், அந்த ஸ்டோரியை வச்சே கன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். பட் எல்லா எஸ்ஏக்கும் இல்லை எல்லா பர்சன்ஸ்க்கும் அது சூட் ஆகாது. சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக எஸ்ஏயை பொறுத்து அதை நம்ம வேறு எஸ்ஏஸில் ட்ரை பண்ணலாம். இந்த எஸ்ஏயை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசித்து முடிவு பண்ணிவிட்டு, இதை முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் இருக்கும். இந்த 3 விஷயமும் இருக்கும். கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு 6 டைமென்ஷன் இருக்குதுன்னு வைங்க, D1 D2 D3 அப்படின்ட்டு இருக்குன்னா இந்த டைமென்ஷன்ஸை நம்ம உங்களுக்கு வந்து 6 டைமென்ஷன் தான் இருக்கே தவிர்த்து இதே ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமென்ஷன்ஸை பார்த்து சரி இந்த D1 D2 D3யில் முதல்ல நான் D2லேருந்து ஆரம்பிக்கிறேன், D2லேருந்து நான் D3க்கு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்து அடுத்து D3யை பற்றி பேசிவிட்டு கடைசியாக நான் D1ஐ பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு எஸ்ஏ பாடியில் நீங்கள் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணணும். ஓகேயா, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த பிரெயின்ஸ்டார்மிங் ப்ராசஸ் இப்போ பண்ணியிருக்கணும். ஆனால் ஆக்சுவல் எஸ்ஏ நீங்கள் வந்து ஒரு உண்மையான எஸ்ஏ எழுத போகிறீங்கன்னா பிரெயின்ஸ்டார்மிங் வந்து இனிஷியலாக 30 மினிட்ஸ் கூட பண்ணலாம், இனிஷியலாக 30 to 35 மினிட்ஸ் பண்ணலாம். எக்ஸாமில் யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பிரெயின்ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் தாராளமாக கிடைக்கும். ஆனால் ஆஸ் அ பிகினர் நீங்கள் வந்து 30 to 35 மினிட்ஸ் கூட பிரெயின்ஸ்டார்ம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஏ எழுத ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு 10 மினிட்ஸ் இந்த எஸ்ஏயை பிரெயின்ஸ்டார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்கள் பிரெயின்ஸ்டார்மிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸே வந்து வாட் இஸ் தாட். ஓகே, வாட் இஸ் தாட் அப்படின்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிரெயின்ஸ்டார்ம் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். இந்த வாட் இஸ் அப்படின்றது என்ன மாடலில் வரும், 5W அப்ரோச் யூஸ் பண்ணி இந்த வாட் இஸ் கொஸ்டின், வாட் என்ற கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு தாட்டை நம்ம என்னவா சொல்லலாம், தாட் கேன் பி அன் ஐடியா. ஓகே, தாட் கேன் பி அ விஷன். இப்போது இந்த விஷன் அடுத்து விஷன் நீங்கள் யோசிச்சிட்டிங்க. இப்போ விஷன்னு யோசித்தா இந்த விஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட விஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு நேஷனோட விஷனாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணணும். தாட்ன்றதை முதல்ல என்ன அப்படின்ட்டு நீங்கள் வரைமுறைப்படுத்த டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த டெஃபினேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிரெயின்ஸ்டார்மிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு தாட்னா என்னன்னு பிரெயின்ஸ்டார்ம் பண்ணுங்க. தாட் கேன் பி அன் ஐடியா, தாட் கேன் பி அ விஷன். ஸோ விஷன்னா இட் கேன் பி ஒன் சிங்கிள் பர்சன்ஸ் விஷன், இல்லைனா ஒரு நேஷனோட விஷனாக இருக்கலாம். அடுத்து நேஷனோட விஷன் அப்படின்னா இந்தியாவுக்கு எதுவும் இப்போ கரண்ட்டாக விஷன் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது. என்ன விஷன், விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னு ஒரு விஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது விஷன் இருந்தா அப்படின்னா ஆமாம் இருந்தது. எப்போனா இப்போயும் இருக்குது.
ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் பாரத்னா இங்கிலீஷில் என்ன? செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. எந்த டைமில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கோவிட் கிரைசிஸ் அப்போது இந்த பர்டிகுலர் விஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஆத்ம நிர்பர் பாரத் ஆர் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. இப்போ கரண்ட்டாக இந்தியாவோட டெவலப்மெண்ட் ப்ராசஸுக்கு உங்களுக்கு ஏதாவது விஷன் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது. என்ன விஷன் அது? விக்ஷித் பாரத். ஓகே, விக்ஷித் பாரத் 2000 by 2047. ஸோ இந்த விஷன்லேருந்து ஒரு நேஷனோட விஷன், இந்தியாவோட விஷன் என்ன இருக்குது அப்படின்ட்டு 2047 ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு 2 விஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இந்தியாவுக்கு மட்டும்தான் ஒரு விஷன் இருக்கா? வேறு குளோபல் லெவலில் வேறு ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு விஷன் இருந்ததா அப்படின்னா ஆமாம். இப்போது சைனாவை பொறுத்தளவில் ஒரு விஷன் இருந்தது. என்ன அப்படின்னா கிரேட் லீப் ஃபார்வர்டு. கிரேட் லீப் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ அப்படின்னா மாவோட டைமில் இந்த விஷன் இருந்தது. இப்போ சைனா கரண்ட்டாக டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறதுக்கு, அதாவது அவங்களோட எக்கானமி வந்து டெவலப்டு எக்கானமியாக இருக்கிறதுக்கு இந்த கிரேட் லீப் ஃபார்வர்டு அப்படின்ற இந்த விஷனோட ஃபவுண்டேஷன் ரொம்ப உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு இது தோணின தாட்டு தான். இதை வந்து நம்ம எஸ்ஏல கொண்டு வர போகிறோமா இல்லையான்றதை நம்ம இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் விஷன்னு நினைக்கும் போது இந்தியாவோட விஷன் என்னன்னு தோணுச்சு. இதே மாதிரி இந்தியாவுக்கு இருந்த மாதிரியே வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னா சைனாவோட கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு விஷன் இருந்தது அப்படின்னு தோணுச்சு. இப்போ கரண்ட்டாக அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா இப்போயும் அமெரிக்காவுக்கு ஒரு விஷன் இருக்குது. என்னது? மாகா அப்படின்னு சொல்லுவாங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். ஆனால் இந்த விஷனெல்லாம் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு தெரியாது. இந்தியாவோட விஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த கிரேட் லீப் ஃபார்வர்டு பற்றியோ இல்லை மாகாவை பற்றியோ எழுதுகிற அளவுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. தோணுச்சு, நான் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இதை தாண்டி வேறு தாட்ஸை பற்றி இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஐடியான்னு ஒன்று இருந்தது, விஷன்னு ஒன்று இருந்தது. தாட்டோட லிங்கான வேறு விஷயங்கள் என்னென்ன? தாட்லேருந்து என்ன வரும்? பிஹேவியர் வரும். ஒருத்தரோட நடத்தை, பிஹேவியரோட லிங்கான ஒரு விஷயம் என்னது? ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுக்கும் பிஹேவியருக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன? கேரக்டர். ஓகே, தாட்லேருந்து ஒரு தாட்டு தான் ஒரு பர்சனோட பிஹேவியரை குறிக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஸ்டேக் ஹோல்டர் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஒருத்தரோட தாட்டு தான் ஒருத்தரோட பிஹேவியரை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம எந்த ஸ்டேக் ஹோல்டரை பற்றி பேசுகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவல் அப்படின்ற ஒரு ஸ்டேக் ஹோல்டரை பற்றி பேசுகிறோம். அடுத்து அந்த பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன் வந்து அந்த இண்டிவிஜுவலோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுது. ஸோ அடுத்து பிரெயின் ஸ்டார்மிங் ப்ராசஸ். இப்போ பிரெயின் ஸ்டார்மிங்கில் உங்களுக்கு என்னெல்லாம் வரணும் அப்படின்னா அந்த எஸ்ஏக்கு லிங்கான ஐடியாஸ் வரணும், எஸ்ஏயோட லிங்க்டான ஐடியாஸ் வரணும், எஸ்ஏயோட லிங்க்டான எக்ஸாம்பிள்ஸ் வரணும், எஸ்ஏயோட லிங்க்டான கோட்ஸ் வரணும். இந்த 3 தான் வரணும். இந்த 3 வச்சு தான் நம்ம எஸ்ஏயை கன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியும். ஒரு எஸ்ஏன்னு எடுத்திங்கன்னா அதில் உங்களோட ஐடியாஸ் இருக்கும், அதில் உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதில் உங்களோட கோட்ஸ் இருக்கும். ஒரு டைமென்ஷன்ன்றது இந்த 3ஓட கூட்டு தான். ஓகே, ஒரு டைமென்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா உங்களோட ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு சில இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி உங்கள் ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஒரு சில இடத்துல உங்கள் ஒரு சில கோட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த எந்த எஸ்ஏ எடுத்தாலும் எஸ்ஏயில் இருக்கிற டைமென்ஷன்ஸில் இந்த 3 விஷயங்கள் தான் அடங்கும்: ஐடியாஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கோட்ஸ். இப்போது இந்த பர்டிகுலர் ஒரு இண்டிவிஜுவலோட ஆக்ஷன், ஒரு இண்டிவிஜுவலோட கேரக்டர் பற்றி பேசுகிறோம். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது கோட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். என்ன கோட் இருக்குது? Thoughts make you who you are. Okay, thoughts make you who you are. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா யூ வில் பி அ பாசிட்டிவ் மைண்டட் பர்சன். ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதே இது நெகட்டிவாக இருந்தீங்கன்னா யூ வில் பி அன் பெசிமிஸ்டிக் பர்சன். அந்த சேலஞ்சஸை பார்த்து பயந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகாமல் அங்கேயே அதை விட்டுட்டு நீங்கள் வேறு விஷயத்தை தேட ஆரம்பிப்பீங்க. ஸோ அகெயின் இப்போ அடுத்து என்ன வருது? தாட்ஸ் வந்து என்னவா பிரிக்கலாம்? ஆப்டிமிசம், பெசிமிசம். ஓகே, தாட்ஸ் வந்து பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம். ஸோ அடுத்த லெவலில் இப்போ ஐடியாஸ் சொல்லிட்டோம், விஷன்னு சொல்லிட்டோம். அடுத்து ஒரு தாட்ஸை ஒரு இண்டிவிஜுவலோட லிங்க் பண்ணி அவரோட ஆக்ஷன்ஸை, அவரோட பிஹேவியர், அவரோட கேரக்டர் பற்றி பேசணும். அதுலேருந்து அடுத்து நம்ம என்ன வந்திருக்கோம்னா
ஒருத்தருக்கு பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம், பாசிட்டிவ் தாட்ஸாக இருந்தால் அது ஆப்டிமிசம், நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தால் அது பெசிமிசம். ஓகே, அடுத்து தாட்ஸ் கேன் ஆல்சோ பி constructive thoughts. Thoughts can also be destructive thoughts. ஓகே, தாட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம், டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம். இதுக்கு அடுத்து இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸு அப்படின்னு யோசிக்கிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸை வந்து எந்த எக்ஸாம்பிள் வேணால் எடுக்கலாம். இப்போது நான் சொல்கிறது வந்து எனக்கு தோணுன எக்ஸாம்பிள், இது மட்டும்தான் எடுக்கணுமா சார்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த எஸ்ஏயோட இந்த செஷனோட கமெண்ட்ஸில், இந்த வீடியோட கமெண்ட்ஸில் இந்த எஸ்ஏ நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இதை தாண்டி இதை நான் இப்படி அப்ரோச் பண்ணேன், இது கரெக்டாக அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வேறு எந்த எஸ்ஏஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு யூ கேன் ஆல்சோ சஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த டாபிக் உங்களுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் வேணும்னு. கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸில் நான் என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, காந்திஜியோட ஸ்வராஜ். ஸ்வராஜ்னா இங்கிலீஷில் என்ன? செல்ஃப் ரூல். ஓகே, நம்ம வந்து சுயராஜ்யம், தமிழில் சுயராஜ்யம். ஸோ இந்த செல்ஃப் ரூல் வந்து நான் காந்திஜியோட கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸில் எடுக்கிறேன். அதே இது டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸில் கம்பேரிசனில் என்ன எடுக்கலாம்? வி கேன் டேக் ஹிட்லர்ஸ் நாசிசம். ஓகே, காந்திஜியோட கன்ஸ்ட்ரக்டிவ் தாட் வந்து இட் இஸ் எ நேஷன் பில்டிங் தாட். ஒரு நேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு, சஸ்டைனபிளாக கொண்டு போகிறதுக்கான தாட்டாக இது அமைஞ்சது. ஆனால் ஹிட்லரோட டிஸ்ட்ரக்டிவ் நாசிசம் வந்து என்னவாச்சு? இட் லெட் டு வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஜீனோசைடு. ஓகே, ஸோ தாட்ஸுக்கு இந்த ஒரு பவர் இருக்குது. ஸோ இங்கே நம்ம எந்த ஆஸ்பெக்ட் எடுக்கிறோம்? வி ஆர் டாக்கிங் அபவுட் எத்திக்ஸ் இன் தாட்ஸ். ஓகே, ஸோ இந்த எத்திக்கல் ஆஸ்பெக்டை நம்ம இருக்கணும். இந்த எத்திக்கல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த மாடல்ஸில் இருந்ததானா? மாடல்ஸில் இல்லை. பட் ஸோ அதையும் தாண்டி, மாடலையும் தாண்டி நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபிலாசபிக்கல்ன்றது அந்த மாடல்ஸில் நம்ம இருக்காது. டாப்பிக்கே ஃபிலாசபிக்கல் தானே, எஸ்ஏ ஃபிலாசபிக்கல் தானே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எத்திக்ஸ்ன்ற ஆஸ்பெக்டை உள்ளே கொண்டு வராமல் உங்களால் இந்த டாபிக் எழுத முடியாது. ஸோ எத்திக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தாட்ஸை வந்து நம்ம ஃபிலாசபிக்கலாக பேசுகிறோம். வேறு என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் இருக்குது? இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் என்ன இருக்குது? கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிஜிட்டல் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசலாம். அதே இது டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸில் இதே டிஜிட்டல் வந்து என்ன பண்ணுது? டிஜிட்டல் அரெஸ்ட். ஸோ எப்படி டிஜிட்டலில் யூஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட வந்து பணத்தை நம்ம பறிக்கிறது அப்படின்னு யோசிச்சு அதுவும் ஒரு தாட்டு தான். ஸோ தட் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் தாட், டிஜிட்டல் அரெஸ்ட். ஓகே, வேறு என்ன எத்திக்கலாக வேறு பேசணுன்னா செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் தாட். அதே சமயம் செல்ஃபிஷ்னஸ் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் தாட். சுயநலம் வந்து டிஸ்ட்ரக்டிவ் தாட்டு, பொதுநலம் வந்து இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் தாட். அதே மாதிரி வேறு ஆங்கிளில் scientific temper. Scientific temper brings what? Rationality and objectivity. Scientific temper is a constructive thought. இதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டாக வர்றது என்னது? சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை. சூப்பர்ஸ்டிஷன் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் தாட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்லேயே நம்ம எவ்வளோ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஃபாஸ்ட்டாக உங்கள் மைண்டில் தோண ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோமா, எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம், எதை யூஸ் பண்ண போகிறதில்லன்றதை செகண்ட் லெவலில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தோன்றது எல்லாமே நோட் பண்ணணும். அடுத்து இதே தாட்டில் வேறு என்ன இருக்குது? தாட்ஸ் வந்து இட் லீட்ஸ் டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன். ஓகே, இது நம்ம ஏன் இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா, இது என்ன டைமென்ஷனு? சயின்ஸ் இல்லைன்னா டெக்னாலஜி டைமென்ஷன். அந்த பெஸ்டல் அப்ரோச்சில் இருக்குல்ல, டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜிக்குள்ளே வரதுக்கு நம்ம தாட்ஸை வந்து கிரியேட்டிவிட்டி இனோவேஷனோட லிங்க் பண்ணி வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா? ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். வேறு என்ன இருக்குது தாட்ஸில்? ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா,
எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது எதுலேருந்து ஆரம்பிக்குது? இந்த சீடு, அதில் இருக்கிற விதை வந்து நம்மளோட தாட்டு தான். தாட்டு தான் ஐடியாவாக மாறுது. ஐடியாவை தான் நம்ம ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், இந்த மெயின்ஸ் ஐ ஓப்பனர் இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், இல்லை நம்ம விஷன் 1000 இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், அதுவுமே ஒரு தாட்லேருந்து உதிச்ச ஒரு விஷயந்தான். அந்த தாட் வந்து அதுக்கப்புறம் தான் ஐடியாவாக மாறி அந்த ஐடியாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு நம்ம பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிங்கிங் பேராகிராஃபை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுவோம், ஒரு பர்சனாலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுவோம். அடுத்து பாடிக்குள்ளே மூவ் ஆகணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, தாட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் வந்து எல்லா விஷயத்துலேயும் இருக்கிற விஷயம். தாட் இஸ் த சீட் ஃபார் ஐடியாஸ் அண்ட் ஆல்சோ சீட் ஃபார் மெனி கிரேட் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த லிங்க் பேராகிராஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா பாடிக்குள்ளே மூவ் ஆகும். எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் கிளியராக புரியும். இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷனில் 2 விஷயம் இருக்குது. இன்ட்ரோ வந்து அப்ராக்சிமேட்டாக 150 வேர்ட்ஸ் அப்படின்னா 75 வேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அனெக்டோட் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. அனெக்டோட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டோரி பேஸ்ட் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு 75 இல்லைனா 50 வேர்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ வில் பி ரைட்டிங் அ லிங்க் பேரா. இந்த லிங்க் பேரா வந்து இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா டு பிரிங் ஃப்ளோ இந்த எஸ்ஸே. எதுக்கான ஃப்ளோ? இன்ட்ரடக்ஷனுக்கும் பாடிக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி பேராவை தான் லிங்க் பேரா அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் இன்ட்ரடக்ஷனில் ஒரு பார்ட் தான். அந்த லிங்க் பேராக்கான கண்டென்ட்டை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நம்ம யோசிச்சது எல்லாமே நான் ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம யோசிக்கிறத நீங்கள் நோட் டவுன் பண்ணியிருப்பீங்க, சில சமயம் மிஸ் பண்ணிடுவீங்கல்ல. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே ஸ்லைட்ஸில் இருக்கும். ஒரு தாட்னா என்னவா இருக்கலாம்? இட் கேன் பி அ ஐடியா. ஓகே, ஸோ இந்த ஐடியா இன்னும் வேறு வகையில் தாட் கேன் பி அ விஷன். யாரோட விஷனாக இருக்கலாம்? இட் கேன் பி அ இண்டிவிஜுவல்ஸ் விஷன், இட் கேன் பி அ நேஷன்ஸ் விஷன். இந்த நேஷன்ஸ் விஷனில் தான் நம்ம ரெண்டு எடுத்து எழுதி வச்சுருக்கோம். ஆத்ம நிர்பர் பாரத், இன்னொன்று வந்து விக்ஷித் பாரத் 2047. அடுத்து இந்த தாட்டோட சேர்ந்த ஒரு விஷயம் தான் என்ன? லீடர்ஷிப். ஒரு லீடருக்கு வந்து தீர்க்கமான தாட்ஸ் இருக்கணும், தீர்க்கமான ஐடியாஸ் இருக்கணும். ஓகே, அப்போது நம்ம இந்த லீடர்ஷிப்பில் யாரை பற்றிலாம் எழுத போகிறோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ் யார்? காந்தியை பற்றி எழுதலாம். ஓகே, அதே மாதிரி அம்பேத்கரை பற்றி எழுதலாம். நம்ம நேஷன் பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு லீடரு சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ பட்டேலை பற்றி எழுதலாம். அதே மாதிரி அதே நேஷன் பில்டிங்கில் இன்னொரு முக்கியமான லீடர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேருவோட லீடர்ஷிப் தாட்ஸை பற்றி எழுதலாம். என்னென்ன எழுத போகிறோம்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேருவை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஐ கேன் பிரிங் நேரு வைல் டாக்கிங் அபவுட் நான் அலைன்மெண்ட். எப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எந்த போலோட அலைன் ஆகிறது, அமெரிக்காவா யுஎஸ்எஸ்ஆரான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நாங்கள் யாரோடையும் அலைன் ஆக போகிறதில்ல, நாங்கள் வந்து தனியாக நான் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போகிறோன்ட்டு ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணி அந்த தாட்டை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணவர் யாருன்னா நேரு தான். அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக பிரிஞ்சு கிடந்த இந்தியாவை கரண்ட் இந்தியாவை ஒன்று சேர்த்து கூட்டாக கொண்டு வந்தது யார்? அதில் முக்கியமான ரோல் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். காந்திஜியோட தாட் என்ன? காந்திஜியோட தாட் தான் நம்ம சொன்னோம், ஸ்வராஜ். ஸோ செல்ஃப் ரூலை பற்றி பேசினார். அம்பேத்கரை எந்த பர்ஸ்பெக்டிவில் யூஸ் பண்ணுவீங்க? பொலிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவில், பொலிட்டிக்கல் லீடராக சொல்வீங்க. கான்ஸ்டியூஷன், ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுறதுல இந்த தாட் உறுதுணையாக இருந்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த தாட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டியில் பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து இதையும் நம்ம பார்த்தாச்சு. தாட்டை வந்து கேரக்டர், பிஹேவியர், ஆக்ஷன் இதோட லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து தாட்டை வந்து ஒருத்தரோட மைண்ட் செட்டோட லிங்க் பண்ணலாம். அதுதான் என்னது? ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம். தாட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம், டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தாட் வந்து இந்த தாட் எதிலிருந்து வரும்? ஒருத்தரோட தாட் வந்து எதுலேருந்து வரும்? அவரோட நாலேஜிலேருந்து தான் வரும். ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கும்போது தான் அதை பற்றி யோசனை வருமே தவிர்த்து ஒரு விஷயத்தை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாதுன்னா அதை பற்றி யோசிக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு தாட் வந்து நாலேஜிலேருந்து வருது. அந்த தாட் வந்து எப்போ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா விஸ்டம் இருக்கும்போது, அந்த தாட்டில் ஞானம் இருக்கும்போது, விஸ்டம் இருக்கும்போது அந்த தாட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம எழுத போகிறோம்னு எழுதி வச்சுருக்கோம். எங்கே எழுதுவோம் அப்படின்றத நம்ம இன்னும் டிசைட் பண்ணல. அடுத்து ஒரு தாட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ரியாலிட்டி. ஓகே, ரியாலிட்டியிலேருந்து தான் ஒரு தாட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்து சத்தியை ஒழிக்கணும் அப்படின்னு தாட் எப்படி வந்தது?
அவங்க சிஸ்டரை வந்து உடன்கட்டை ஏறுதல் சதி செய்கிறத வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சோஷியல் ஈவில் கொடுமையான ப்ராக்டிஸை நம்ம ஒழிச்சு ஆகணும் அப்படின்ற தாட் வந்து எதுலேருந்து உரிச்சது? ரியாலிட்டியிலேருந்து உரிச்சது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி தாட்ஸ் வந்து ரியாலிட்டி தான் அதுக்கு பேசிஸாக இருக்கும். ஸோ நம்ம இந்த எஸ்ஸேல ரியாலிட்டி பற்றி எழுத போகிறோம் அப்படின்ட்டு பார்த்து வச்சுருக்கோம். அடுத்து ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது அந்த லிங்க் பேராகிராஃபை எப்படி எழுதுறதுன்றதுக்காக கண்டென்ட்டை தான் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம இந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது எஸ்ஏயோட டைமென்ஷன்ஸை ரெடி பண்ணுறதுக்கு பார்ப்போம். இப்போயும் டைமென்ஷன்ஸாக ரெடி ஆகாது, பாயிண்ட்ஸாக தான் ரெடி ஆக போகுது. இதில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், எதை யூஸ் பண்ண போகிறது இல்லைன்றது செகண்ட் ரவுண்டில் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது எதை எடுக்கிறோம்னா, இந்த பெஸ்டல் அப்ரோச் எடுத்துக்கலாம். இந்த பெஸ்டல் அப்ரோச்சில் பொலிட்டிக்கல் தாட்ஸ் என்ன? பெஸ்டல் அப்ரோச்சில் பொலிட்டிக்கல் தாட்ஸ் என்ன? எனக்கு தோன்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணலாம், அது நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் கோட் பண்ணுங்கள். எனக்கு தோன்றது ஈஸியாக இருக்கிறது என்னென்னா, பொலிட்டிக்கல் தாட்ஸில் டெமோக்ரஸின்றது ஒரு தாட்டு, அதே மாதிரி செக்யூலரிசம் அப்படின்றது ஒரு தாட்டு. இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கின ஒரு விஷயம் என்னென்னா கான்ஸ்டிடியூஷனலிசம். ஓகே, கான்ஸ்டிடியூஷனலிசம்ன்றது ஒரு அரசியல் சாசனத்தை பேஸ் பண்ணின ஒரு கவர்னன்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்வோம், கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டிடியூஷனலிசம்ன்றதே ஒரு தாட்டு தான். அதுக்குள்ளே இருக்கிற வேறு தாட்ஸ் என்னது? ரூல் ஆஃப் லா. லா படி தான் ஒரு நாட்டோட ஆட்சி இருக்கணும், ரூல் ஆஃப் லான்றது ஒரு தாட்டு. வேறு என்ன தாட்ஸ் இருக்குது? இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லீகலை தனியாக எழுதுறதுக்கு இந்த எஸ்ஸேல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் லீகலையும் பொலிட்டிக்கலோட சேர்த்தே யோசித்து சேர்த்தே அதை இன்டகிரேட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ லீகல் ஆஸ்பெக்டில் எனக்கு தோன்றது என்னென்னா, இப்போ நல்லா பாருங்கள், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்ன்றது இந்தியாவோட லீகல் சிஸ்டத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. அதோட யூஸ் என்ன? இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினில் இருக்கிற விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் அமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அமெண்ட் பண்ண முடியாமல் கான்ஸ்டிடியூஷனோட எசன்ஸாக இருக்கிற விஷயத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரில் நம்ம சேர்க்கணும் அப்படின்றது ஒரு தாட்டு. அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அது கேஸுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்றதும் இன்னொரு தாட். ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான், இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர், இதுக்கு மேலே இருக்கிறத நீங்கள் அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலை. புதுசாக ஏதாவது ஒரு கேஸ் வரும்போது அதுலேயும் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, என்லார்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தட் இஸ் அ இவால்விங் டாக்குமெண்ட் அப்படின்றது ஒரு தாட். இதே மாதிரி பாருங்கள், பிஐஎல்ல என்ன, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனோட முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, ஒருத்தங்களுக்கு அநீதி இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் விக்டிம் தான் கேஸ் போடணும்னு அவசியம் இல்லை, அவங்க சார்பாக இன்னொரு தேர்ட் பர்சன் கூட அவங்க சார்பாக போராடலாம். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் வாட், வாய்ஸ் ஃபார் தி, இந்த பிஐஎல் வந்து நம்ம ஜுடிஷியல் இன்னோவேஷன். ஓகே, யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் கேஸ் போடலான்றதை தாண்டி அவங்களுக்காக இன்னொரு ஆள் கேஸ் போடலாம், அவங்களோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு இன்னொருத்தர் கேஸ் போடலான்றது என்னது? இட் இஸ் அ ஜுடிஷியல் இன்னோவேஷன், ஜுடிஷியல் தாட். ஓகே, ஸோ இந்த பொலிட்டிக்கல் அண்ட் லீகலில் வந்து நான் இந்த தாட்ஸை பற்றிலாம் பேசுகிறேன். வேறு என்ன தாட் இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் அ தாட். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் இஸ் அ தாட். ஹியூமன் ரைட்ஸ் இந்த தாட் வந்து எதுலேருந்து உதயமாச்சு? ஒரு மனுஷனாக ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் பிறக்கும் போதே அவனுக்கு சில ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸை எந்த காரணத்தை கொண்டும் யாராலையும் பிடுங்க முடியாது அப்படின்ற விஷயந்தான் என்னது? ஹியூமன் ரைட்ஸ்னு இவால்வ் ஆச்சு. இது எந்த ஒரு ஐடியாவை பேஸ் பண்ண விஷயம்? டிக்னிட்டி. ஓகே, டிக்னிட்டியை தமிழில் சொல்லணும்னா மரியாதைன்னு சொல்லாமா? டிக்னிட்டின்ற விஷயத்துலேருந்து இவால்வ் ஆனது தான் என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். அதே மாதிரி நம்மளோட ஆர்டிகல் 21 எடுத்திங்கன்னா, இந்த ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டியில் புதுசான விஷயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதே ஒரு தாட்டு தான். ஸோ இது எல்லாமே என்னது? பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் தாட்ஸ். ஓகே, அடுத்து பெஸ்டில் அடுத்து ஈல என்னது? எக்கனாமிக்.
ஸோ அகெயின் இதில் நான் சொல்கிறதும் எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எக்கனாமிக்கில் எனக்கு தோணுன ஒரு இன்னோவேட்டிவான தாட் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் வந்து ஜிடிபி அப்படின்னு ஓடும்போது புதுசாக ஹெச்ஐ கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ், கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் GNH, எல்லாருமே வந்து எக்கானமி ஒரு குவான்டிடேட்டிவாக தான் எக்கானமியை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குவாலிட்டியில் இந்த எக்கானமியை மெஷர் பண்ணலாம் அப்படின்ட்டு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்னு ஒரு புதுசான ஒரு தாட் உதயமாயிருக்கு. ஸோ இது வந்து எக்கனாமிக் தாட். அதே மாதிரி இந்த ஜிடிபியில் வந்து நம்ம பேசுகிறது வந்து எக்கனாமிக் ஆஸ்பெக்டை மட்டும்தான், ஆனால் நம்ம என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்டையும் பேசணும் அப்படின்னு சொல்கிறது என்னது, க்ரீன் ஜிடிபி. இந்த க்ரீன் ஜிடிபின்ற தாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எவ்வளோ என்விரான்மெண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு காஸ்ட் போட்டு பார்க்கணும், அந்த காஸ்ட்டை வந்து ஜிடிபியிலேருந்து கழிச்சா தான் உண்மையான ஜிடிபி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிடிபியிலேருந்து க்ரீன் ஜிடிபின்ற எவல்யூஷன் வந்து இட் இஸ் அ தாட் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த தாட் வந்து இட் வில் கொஸ்டின் தி ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஒரு விஷயத்தை கொஸ்டின் பண்ணி அது மேலே பில்ட் பண்ணுறதுக்கு எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, தாட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தாட்ஸ் தான் ஐடியாஸாக மாறுது, ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி ஆக்ஷன்ஸாக மாறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜிடிபியிலேருந்து ஜிஎன்ஹெச்சாக இருக்கட்டும், கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸாக இருக்கட்டும், இல்லை ஜிடிபியிலேருந்து க்ரீன் ஜிடிபியாக இருக்கும், இது எல்லாமே வந்து எக்கனாமிக் தாட்ஸ் தான். வேறு என்ன இருக்குது எக்கனாமிக் தாட்ஸில்? உமன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு எஸ்ஏ பிரெயின்ஸ்டார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் ஞாபகம் வர்றது தப்பு கிடையாது, ஆனால் அந்த எக்ஸாம்பிள்ஸை எஸ்ஏக்கு ஏற்ற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், எப்படி அதை நம்மளோட ஐடியாவை மாற்ற போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தோணணும். அதில் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒரு எஸ்ஏ வந்து நல்லா எழுத முடியும். இல்லைனா என்ன ஆகும்னா எக்ஸாம்பிள்ஸாக அடுக்கிக்கிட்டே போகிற மாதிரி ஆகிடும். எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னா எஸ்ஏல வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்காது, ஒரு டேஸ்ட் இருக்காது, போர் அடிச்சு போகும் படிக்கிறவங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் முக்கியமாக முக்கியம்தான். எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் டைமென்ஷன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே சமயம் அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு அந்த டைமென்ஷனோட ஐடியாவை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஒரு தாட்டானா, ஆமாம் இட் இஸ் அ தாட், எல்லாமே தாட்டு தானே. இதில் என்ன இருக்குன்னா இந்த தாட்டை வச்சு நான் என்ன ஆஸ்பெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்டு. அதே மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸு, சின்ன சின்ன வல்னரபிள் குரூப்ஸுக்கு எப்படி நம்ம கிரெடிட்டை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர் மைக்ரோ கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட்னா என்ன, லோன்ஸ். ஸோ ஒரு எஸ்ஹெச்ஜிஸ்க்கு லோன் கொடுக்கறது மூலமாக அவங்கள ஃபினான்ஷியலாக நம்ம எம்பவர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி they are brought into financial inclusion net. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனையும் இந்த ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டுக்கும் எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எஸ்ஹெச்ஜிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் நம்ம எஸ்ஹெச்ஜிஸ் மூலமாக இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்ன்ற தாட்டு வந்திருக்கு. இந்த தாட்டை நம்ம வந்து ஒரு வேர்ல்டாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஆஸ்பெக்ட்டுக்கு போயிடலாம். அடுத்து என்னது, சோஷியல். அகெயின் சோஷியலில் எத்தனையோ தாட்ஸ் இருக்குது. காமனாக நம்மளுக்கு தெரியறது என்ன, சொசைட்டினா ரெண்டு முக்கியமான விஷயம் தான் இந்தியன் சொசைட்டியில் உங்களுக்கு தெரியும். ஸோ உமன் ஆர் ஜெண்டர் ரிலேட்டட், இன்னொன்று வந்து கேஸ்ட். வேறு என்ன இருக்குது, வேறு வந்து நீங்கள் குளோபல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் குளோபல் வேணாம், கொஞ்சம் ஹிஸ்டாரிக்காக போகலாம். ஓகே, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்காக போனீங்க அப்படின்னா சொசைட்டியில் பாருங்கள், பக்தி மூமெண்ட். இந்த பக்தி மூமெண்ட் வந்து இந்த பக்தி மூமெண்ட்ன்ற இந்த மூமெண்ட் உருவாகிறதுக்கு எந்த தாட் வந்து சீடாக இருந்தது, எந்த தாட் விதையாக இருந்தது, பிராமணிக்கல் டாமினேஷனை, பிராமணிக்கல் ரிச்சுவல் டாமினேஷன். இந்த ஒரு ரிச்சுவல் பண்ண முடியும்னா அது யார் பண்ண முடியும், ஒரு பிராமின் தான் பண்ணணும் அப்படின்ற அந்த டாமினேஷனை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் என்னவா மாறிச்சு, இட் பிகேம் பக்தி மூமெண்ட். இதே மாதிரி பாருங்கள், மாடர்ன் இந்தியாவில் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினேசன்ஸ் யார், ராஜாராம் மோகன் ராய். இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கேஸ்ட்டு, உமன் எம்பவர்மெண்ட்டு. ஸோ உமன் எம்பவர்மெண்ட்னா அடுத்து நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவாங்க, ராஜாராம் மோகன் ராய். வேறு கேஸ்ட்டுக்கு வந்து ஜோதிபா ஃபுலே, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு சாவித்ரிபாய் ஃபுலே.
ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சது சொசைட்டல் டைமென்ஷனில் தான் ஆரம்பித்தோம். அடுத்து சொசைட்டல் டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தோணுது பக்தி மூமெண்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவில் நம்மளுக்கு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் தோணுச்சு. சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ராஜா ராம் மோகன் ராய் தோணுச்சு. கேஸ்ட்டுக்கு வந்து ஜோதிபா ஃபுலே, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு சாவித்ரிபாய் ஃபுலே. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியாஸ் தோணுது, ஐடியாஸ்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து பர்சனாலிட்டிஸ். இந்த மாதிரி தான் அவங்க மைண்டு திங்க் பண்ணும். திங்க் பண்ண இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சோஷியல் டைமென்ஷனில் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல ஐடியாஸ் ஷுட் ஃப்ளோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்ஏஸ்க்கு ஐடியாஸ் ஷுட் ஃப்ளோ. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கே இது பிரச்சனை வரும்னா இந்த ஐடியாஸில் தான் பிளாக் வந்துடும். எப்படி அதை இந்த எஸ்ஏ எப்படி ஓப்பன் அப் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்றது என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு எப்படி யோசிக்கணும்னு தெரியல, யோசிக்கிறதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு தெரியல. இந்த ரெண்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஐடியாஸை ஃப்ளோ பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து டெக்னாலஜி ஆர் சயின்ஸ். ஓகே, ஸோ டெக்னாலஜி ஆர் சயின்ஸ்னு யோசிக்கும் போது டெக்னாலஜிக்கு அண்ட் சயின்டிஃபிக் தாட் என்ன? நான் எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்தது. ஆப்பிள் விழுந்ததோட சரி ஏதோ ஒன்று விழுந்துருச்சுன்னு அவர் போனாரா? கிடையாது. இந்த ஆப்பிள் ஏன் மேலேருந்து கீழே விழுந்தது அப்படின்னு யோசிச்சாரு. அந்த தாட்டோட யோசனையோட அவுட்கம் தான் என்னது? நியூட்டன், ஆப்பிள். இந்த தாட் ப்ராசஸோட யோசனை தான் என்னது? கிராவிட்டி. ஓகே, கிராவிட்டின்னு ஒரு விஷயத்தை நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்து ரைட் பிரதர்ஸ் வந்து பறவை பறக்குது. சரி, எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க பறவை பறக்கிறத. இது ஏன் பறக்குது, நம்மளும் இப்படி பறக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த தாட் ப்ராசஸோட அவுட்கம் தான் என்னது? ஏரோப்ளேன். ஓகே, ஸோ ரைட் பிரதர்ஸோட தாட் ப்ராசஸோட அவுட்கம் ஏரோப்ளேன். ஸோ இந்த மாதிரி இது ஓகே பாஸ்ட் கான்டெக்ஸ்ட். ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்டில் இந்த தாட் ப்ராசஸோட அவுட்கம்ஸ் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தாட் ப்ராசஸோட அவுட்கம் தான். அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் தாட் ப்ராசஸோட அவுட்கம் தான். இன்னும் அடுத்த லெவலில் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரல் நெட்வொர்க்ஸோட நோக்கம் என்னென்னா, நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, அந்த பிரெயினோட ஃபங்க்ஷனிங் மாதிரியே நம்ம ஒரு கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணுவோம் அப்படின்றது தான் நியூரல் நெட்வொர்க்கோட அல்டிமேட் கோல். இது வந்து ஒரு பெரிய அசாதாரணமான ஒரு தாட் ப்ராசஸ் தான். இது வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமானா இல்லை, ஒரு 10 to 20% தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கோலை நோக்கி நம்ம தாட்ஸை செலுத்தும் போது அது வந்து டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுக்கு உறுதுணையாக இருக்குது. ஸோ நியூட்டனோட ஆப்பிள்லேருந்து, ரைட் பிரதர்ஸோட பறவையை பார்த்து ஏரோப்ளேன் டிசைன் பண்ணதுலேருந்து, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை நியூரல் நெட்வொர்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் தாட் ப்ராசஸ். ஸோ ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தால் தான் அது வந்து ஆக்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தாட் ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம சொல்ல போகிறோம். சயின்டிஃபிக் ஃபீல்டில் வந்து நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இப்போது எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி பேசும்போது ஒரு கோட் ஞாபகம் வருது. என்ன கோட் அப்படின்னா, இப்போ நம்ம இதை எதோட லிங்க் பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் வந்து எடிசனோட கோட்டை யூஸ் பண்ணி தாட்ஸில் ஆப்டிமிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, ஜேர்னலிஸ்ட் வந்து எடிசன்ட்ட கேட்டிருப்பாங்க, அதாவது நீங்கள் வந்து 100 தடவை ஃபெயில் ஆகிட்டீங்களே, உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் இதை ஃபெயிலியராக பார்க்கல, 100 வகையில் பல்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ 101வது தடவை வந்து இந்த 100 தடவை பண்ண தப்பை நான் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் மை ஃபெயிலியர் பட் மை பாத்வே டு சக்ஸஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து நான் எடிசனோட கோட்டை யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ தீஸ் 99 times ஆர் நாட் மை ஃபெயிலியர்ஸ். I just found out 99 ways of not creating a bulb. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், உங்களுக்கு கோட் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை உங்களோட வார்த்தைகளில் எடிசன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிடலாம். கொட்டேஷன் மார்க்ஸ் மட்டும் போடக்கூடாது. ஸோ எனக்கு எடிசனை பற்றி சொல்லணும்னு தோணுது, ஆனால் எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அதை எக்ஸ்ப்ளனேஷனாக நீங்கள் கொடுத்துடலாம். எடிசன் வந்து இப்படி சொன்னார், ஸோ அதே மாதிரி நம்ம தாட்ஸ்லேயும் ஆப்டிமிசம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த சயின்ஸில் எடிசன்ன்ற இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நான் தாட்ஸில் ஆப்டிமிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அடுத்து என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்ட். ஓகே,
பெஸ்டல் அப்ரோச்சில் என்விரான்மெண்ட் டைமென்ஷன் இருக்கா? ஸோ என்விரான்மெண்ட் டைமென்ஷனில் இருக்கிற தாட்ஸ் என்ன? இதுக்கு கொஞ்சம் எத்திக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எத்திக்ஸில் வந்து என்விரான்மெண்ட் பற்றி பேசும்போது 2 முக்கியமான ஐடியாஸ் ஆர் ஐடியாலஜி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி வந்து ஈகோ சென்ட்ரிசம் ஆர் பயோ சென்ட்ரிசம். ஓகே, ரெண்டாவது ஐடியாலஜி கான்ஃப்ளிக்டிங் ஐடியாலஜி ஆந்த்ரோபோ சென்ட்ரிசம். ஓகே, ஈகோ சென்ட்ரிசம் இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு அதோட அர்த்தம் இருக்குது. ஈகோ ஆர் பயோ சென்ட்ரிசம்னா இந்த என்விரான்மெண்ட்டும் எக்காலஜியும் தான் முக்கியம், அதில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தே ஆர் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு என்விரான்மெண்ட் அஸ் அ ஹோலாக பார்க்குறது தான் என்னது ஈகோ சென்ட்ரிசம். ஸோ திஸ் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் வியூ. திஸ் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் வியூ. அதே இது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அட் தி டாப் ஆஃப் தி பிரமிட். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான எதை வேணால் நம்ம பண்ணிக்கலாம், என்விரான்மெண்ட்லேருந்து எதை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றது இன்னொரு தாட். இது ஒரு தாட்டானா ஆமாம் இது ஒரு தாட்டு தான். இதோட கான்ஃப்ளிக்டிங் தாட் என்ன, ஆந்த்ரோபோசென்ட்ரிசமும் ஒரு தாட்டு தான். ஆனால் 2 தாட்டோட விளைவு என்ன, ஈகோசென்ட்ரிசம் வில் லீட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, அதே மாதிரி ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் வில் லீட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், இது அன்சஸ்டைனபிளாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கான்ஃப்ளிக்டை சொல்லிவிட்டு நம்ம தாட் ப்ராசஸில் எத்திக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம தாட் ப்ராசஸில் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூ இருக்கணும். ஒரு ஓப்பன் மைண்டட் தாட் ப்ராசஸ் இருக்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வி கேன் கிரியேட் அ நியூ வேர்ல்டு விச் இஸ் சக்ஸஸ்ஃபுல். முக்கியமாக பார்த்துக்கோங்க, தாட்ஸை பற்றியே சொல்லும்போது அந்த தாட்ஸில் இருக்கிற செகண்ட் ஹாஃபை விட்டுறக்கூடாது. எஸ்ஏயோட முக்கியமான கோர் என்னது, தாட்ஸை பற்றி சொல்லிவிட்டு தாட்ஸ் வில் ஃபைண்ட் அ நியூ வேர்ல்டு அண்ட் கிரியேட் ஒன் ஆல்சோ. ஸோ நம்ம எந்த இடத்துல எப்போ தாட்ஸை பற்றி பேசினாலும் முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லணும்னா இது மூலமாக நம்ம இந்த மாதிரி ஒரு வேர்ல்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கிரியேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அடுத்து இப்போது பெஸ்டல் அப்ரோச் முடிஞ்சிருச்சு. இன்னும் பாக்கி இருக்கிற அப்ரோச் என்னென்னா ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சில் இண்டிவிஜுவல் டைமென்ஷன். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் டைமென்ஷனில் இண்டிவிஜுவல் தாட்ஸ் வந்து எதுக்கு முக்கியமாக இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்சஸ் செல்ஃப் டவுட். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்சஸ் செல்ஃப் டவுட் இதுவும் ஒரு தாட் தான். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது ஆப்டமிஸ்டிக் தாட், செல்ஃப் டவுட்ன்றது பெசிமிஸ்டிக் தாட். தாட் வேறு எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பர்சனல் அண்ட் கேரியர் டெவலப்மெண்ட். பர்சனல் அண்ட் கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம தாட் ப்ராசஸ் முக்கியம். நம்ம வந்து எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சாதான் அதை நம்ம செயல்படுத்துவோம். செயல்படுத்துறது தான் என்னது, ஃபைண்டிங் அ நியூ வேர்ல்ட் அண்ட் கிரியேட்டிங் ஒன். செயல்படுத்தி நம்மளோட பெட்டர் செல்ஃபை மாறுவோம். ஸோ அதுக்கு இந்த இண்டிவிஜுவல் டைமென்ஷனில் தாட் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கண்டென்ட்டை டெவலப் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸாம்பிள் வேணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு நல்லா பாருங்கள். எனக்கு சயின்ஸில் எடிசன்ன்ற எக்ஸாம்பிள் தோணுச்சு, ஆனால் சயின்ஸில் அதை யூஸ் பண்ணால் சரியாக வராது. நான் என்ன பண்ண போகிறேன், எடிசனை எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். எடிசன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தானே, ஒரு பர்சன் தானே அவர். ஸோ எடிசன்ன்ற பர்சன் வந்து அவரோட லைஃப்பில் இருக்கிற ஃபெயிலியரை வந்து ஃபெயிலியராகவே பார்க்கல. அவர் வந்து அந்த ஃபெயிலியரை கூட பாசிட்டிவாக பார்த்து அடுத்து இந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுன்றதுக்கு ஒரு லேர்னிங்காக பார்த்தாரு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அவருக்கு என்ன இருந்தது, செல்ஃப் டவுட் இல்லை. நம்மளால் பல்பு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்ற டவுட் இல்லை. 99 தடவை கண்டுபிடிக்கலைனாலும் 100வது தடவை கண்டுபிடிப்போன்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்ல போகிறேன், எடிசனை யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்கிறேன், என்னென்னா ஒரு டைமென்ஷனை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், டைமென்ஷன் வந்து எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கிடையாது. டைமென்ஷனில் 3 விஷயம் இருக்கணும், ஐடியாஸ் இருக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும், இல்லைன்னா கோட் இருக்கணும். சில இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் கோட்ஸ் ரெண்டுமே கிடைக்கும், சில இடத்துல எக்ஸாம்பிள் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ டைமென்ஷனை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த டைமென்ஷனை ஓப்பன் பண்ணும்போது உங்களோட தியரிட்டிக்கல் ஐடியாஸை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். எடுத்த உடனே எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது. தியரிட்டிக்கல் ஐடியாஸை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த விஷயத்துக்கு நான் எக்ஸாம்பிளாக இதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்பிளை வந்து டாப்பிக்கோட கோடோட லிங்க் பண்ணி முடிக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா,
இண்டிவிஜுவலுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக செல்ஃப் டவுட்டான்றது அவங்களோட தாட் ப்ராசஸை பொறுத்த ஒரு விஷயம். ஒரு ஆப்டிமிஸ்டிக் இண்டிவிஜுவல் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருப்பார். ஒரு பெசிமிஸ்டிக் இண்டிவிஜுவல் வந்து எப்பயுமே அவரை செல்ஃப் டவுட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துல நம்ம எடிசனை பார்த்தோம் அப்படின்னா 99 தடவை அவர் பல்பை கண்டுபிடிக்காத போதும் அவர் வந்து he did not get self doubt. He was confident that he will find or he will invent the bulb in the 100th time because he knows 99 ways not to design a bulb. So this is what we say that thought finds a world and creates one also. எப்படி thoughts finds a world na he found out that 99 ways where bulb will not work. So create one na 100th டைமில் வந்து அவர் பல்பை கிரியேட் பண்ணிட்டாருன்னா இட் இஸ் அ கிரியேட்டிங் அ வேர்ல்டு. ஓகே, இந்த ஃபைண்டிங் அ வேர்ல்டு கிரியேட்டிங் அ வேர்ல்டுன்றது ஜஸ்ட் கம்பேரிசன் தான். எல்லா இடத்துலையும் வேர்ல்டை பற்றியே பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கம்பேரிட்டிவ் சிமிலி, இங்கிலீஷில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கம்பேரிட்டிவாக யூஸ் பண்ணுற விஷயம் தான். ஓகே, அடுத்து இதில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். யாரோட எக்ஸாம்பிள் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாமோட எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்துல் கலாம் வாண்டட் டு பிகம் அ ஃபைட்டர் பைலட். ஓகே, ஸோ ஃபைட்டர் பைலட்டுக்கான எக்ஸாம் எழுதுவார். அந்த எக்ஸாமில் ஒரு 5 பேர் கிளியர் பண்ணணும்னா இவர் 6வது கேண்டிடேட்டாக இருப்பார். அதனால இவர் செலக்ட் ஆக மாட்டார். பயங்கர டிப்ரெஷனில் இருப்பார். ஸோ டிப்ரெஷனில் இருந்துட்டு ஹி வில் கோ டு வாரணாசின்னு நினைக்கிறேன். ஸோ ஹில் கோ தேர் அண்ட் அப்போ அவருக்கு வந்து ஒரு ரிவிலேஷன் வரும். அதாவது இது கிடைக்கலன்னு என்ன, நம்ம அடுத்து நம்மளோட படிப்பை வச்சு வேறு விஷயத்தில் நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணுவோன்ட்டு ஹி வில் பிகம் வாட் நியூக்ளியர் சயின்டிஸ்டாக ஆகிடுவார். ஸோ இந்த அப்துல் கலாமோட ஆப்டமிஸ்டிக் தாட் தான் அவர் அந்த ஃபெயிலியர்லேருந்து ஓவர் கம் பண்ணி ஹி பிகேம் அ மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சே. ஸோ எடிசன் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அப்துல் கலாம் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணலாம். 2 பேரையும் பண்ணணுமான அவசியம் கிடையாது. யாரை பண்ண போகிறீங்கன்றது உங்களோட நாலேஜ் பேஸை பொறுத்த விஷயம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட்டு ஓப்பன் அப் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ மற்றதெல்லாம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ் பேஸ். சரியா? அடுத்து இப்போ இண்டிவிஜுவல் டைமென்ஷன் பார்த்தாச்சு. இதே இது ஃபேமிலி டைமென்ஷனில் தாட்ஸை பற்றி எப்படி பார்க்குறது? ஃபேமிலின்ற டைமென்ஷனில் தாட்ஸை பற்றி எப்படி பார்க்குறதுன்னா, ஃபேமிலி தான் ஒரு குழந்தையில் ஜெண்டர் ரிலேட்டட் தாட்ஸுக்கு ஃபவுண்டேஷனாக அமையும். ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவையோ இல்லை அவங்க தங்கச்சியோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாரா இல்லையான்றது அந்த ஃபேமிலியோட தாட்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து பெட்ரியார்கிக்கல் ஃபேமிலியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அம்மாவையோ அவங்க தங்கச்சியோ அந்த பையன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். அதே இது ஜெண்டர் ஈக்விட்டியை ஃபாலோ பண்ணுற ஃபேமிலியாக இருந்ததுன்னா அந்த பையன் பிறக்கும் போதும் சரி வளரும் போதும் சரி உமனை ரெஸ்பெக்ட் பண்ணியே வளருவார். அதே மாதிரி சொசைட்டியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி ஹி வில் டெவலப் இன்டு அ பொறுப்புள்ள ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகி ஹி வில் ரெஸ்பெக்ட் உமன், ஜெண்டர் ஈக்விட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ ஃபேமிலி ரிலேட்டட் இந்த தாட்ஸ். வேறு என்ன இருக்குது? நார்மலாக இருக்கிற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை கேஸ்ட் ரிலேட்டட் தாட்ஸாக இருக்கட்டும். அந்த ஒரு ஃபேமிலி வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அன்டச்சபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேமிலியில் வளர்கிற குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக அன்டச்சபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணி தான் வளரும். அதே இது கேஸ்ட் ஈக்குவாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலியாக இருந்ததுன்னா அந்த ஃபேமிலியில் வளர்கிற குழந்தையும் கேஸ்ட் ஈக்குவாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ இங்கே இதை நம்ம எப்படி இந்த டைமென்ஷனில் இன்க்ளூட் பண்ண போகிறோம்? முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் இண்டிவிஜுவலை பற்றி பேசிட்டேன். அடுத்து இண்டிவிஜுவல்லேருந்து ஃபேமிலியை பற்றி பேசணுன்னா நம்ம இண்டிவிஜுவல் லெவலில் தாட்ஸோட இம்பார்ட்டன்ஸை பார்த்தோம். அதே மாதிரி ஃபேமிலி லெவலில் தாட்ஸோட இம்பார்ட்டன்ஸை பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி இல்லை அந்த ஃபேமிலியில் இருக்கிற பேரண்ட்ஸோட தாட்ஸ் தான் அந்த குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒரு ஃபேமிலி வந்து பெட்ரியார்கி ப்ராக்டிஸ் பண்ண ஃபேமிலியாக இருந்தது, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபேமிலியாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை ப்ராக்டிஸ் பண்ணும், ஜெண்டர் இன்சென்சிட்டிவாக இருக்கும். அதே சமயம் பாசிட்டிவ் தாட்ஸ், ஜெண்டர் ஈக்விட்டியும் கேஸ்ட் ஈக்குவாலிட்டியும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபேமிலியாக இருந்தால் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டாக அந்த குழந்தை வளரும். இதெல்லாம் நான் என்னென்ன எஸ்ஏயில் எழுத போகிறது, நான் தமிழில் சொன்னதை இப்போது இங்கிலீஷில் எழுத போகிறோம். ஸோ ஒரு எஸ்ஏயில் இந்த டைமென்ஷன் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து ஃபேமிலியை பற்றி பேசிட்டு நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஒரு விஷயம் என்னென்னா பெஸ்டில் இருக்கிற இந்த எஸ் என்னது? எஸ் இஸ் சோஷியல். அதே மாதிரி ஸ்டேக் ஹோல்டர் மாடலில் இருக்கிற சொசைட்டி, இது ரெண்டும் வந்து சிமிலராக தான் வரும். ஓகே, இதில் சோஷியல் எழுதிட்டு தனியாக ஒரு இடத்துல சொசைட்டியில் உங்களால் எழுத முடியாது. ஸோ இது ரெண்டையும் காமனாக சேர்த்து தான் எழுதணும். ஸோ இந்த ஃபேமிலியை எழுதிட்டு நான் என்ன சொல்வேன்னா
இந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கிற இந்த குழந்தை தான் சொசைட்டியில் என்டர் ஆகும்போது ரெஸ்பான்சிபிளாக வளரப்போகுதா இல்லை இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறதான்றது முடிவாகும். ஸோ ஃபேமிலியை தாண்டி சொசைட்டியில் இருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும் அந்த குழந்தைய ரெஸ்பான்சிபிளாக வளர்க்குறதுக்கு அதோட தாட்ஸும் வந்து பாசிட்டிவ் தாட்ஸாக இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் அடுத்த டைமென்ஷன் கொண்டு போப்பேன். ஸோ நம்ம சோஷியலில் ஏற்கனவே பார்த்துட்டோம், அடுத்து நான் ஸ்லைடில் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸோ உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது. ஸோ சோஷியலில் நம்ம எதை பற்றி பார்த்தோம், உமன் ஜெண்டர் ஈக்விட்டியை பற்றி பார்த்தோம், கேஸ்ட் ஈக்விட்டியை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம அதுக்கப்புறம் எங்கே பார்த்தோம், பக்தி மூமெண்ட்டு, ராஜாராம் மோகன் ராய் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்டு இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எப்படி ஃப்ளோவாக கொண்டு வரதுன்னு நான் சொல்கிறேன். ஃபேமிலி எழுதிட்டு நம்ம சோஷியலுக்கு போகிறோம். ஸோ நான் இங்கே எழுதும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு நான் இண்டிவிஜுவல் எழுதுகிறேன், இண்டிவிஜுவல்லேருந்து ஃபேமிலிக்கு மூவ் ஆகிறேன், ஃபேமிலியிலேருந்து நம்ம சொசைட்டியை பற்றி எழுதுகிறேன் அப்படின்ட்டு இப்போ எனக்கு மைண்டில் ஒன்று ஃப்ரேம் ஆகிருக்கு. ஸோ ஒரு அளவில் ஃப்ளோ ஃப்ரேம் ஆகிருக்கு, ஃபுல்லாக ஃப்ரேம் ஆகலை, இந்த ஃப்ளோவில் தான் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு ஃப்ரேம் ஆகிருக்கு. ஸோ சொசைட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இந்த டைமென்ஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா சொசைட்டிக்கு அப்புறம் நேஷன். நேஷன் லெவலில் தாட்ஸ் என்னது, நேஷ்னலிசம் இஸ் அ தாட். நேஷ்னலிசம் இஸ் அ தாட். இந்த நேஷ்னலிசம்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிற தாட் என்னது, ரீஜனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பெரோக்கியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரோக்கியலிசம்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல. நேஷனலிசம்ன்றது சீயிங் த நேஷன் அஸ் அ ஹோல். ஓகே, இந்தியான்ற ஒரு கண்ட்ரியை வேல்யூ பண்ணி பேட்ரியாட்டிக்காக இருக்கிறது என்னது நேஷனலிசம். அதே இது எங்கள் ஸ்டேட்டு தான் பெருசு, எங்கள் ரீஜன் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறது என்னது ரீஜனலிசம் இல்லைனா பெரோக்கியலிசம். ஸோ நம்ம நேஷனலிசம் மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் வச்சுக்க போகிறோமா இல்லை பெரோக்கியலிசம் ரீஜனலிசம் மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் இருக்க போதா அப்படின்றத நான் ஆர்கியூ பண்ண போகிறேன். எந்த டைமென்ஷனில், ஸ்டேக் ஹோல்டரில், இந்த நேஷன் என்ற டைமென்ஷனில். ஓகே, ஸோ நான் ஆர்கியூ பண்ண போகிறேன்னு மட்டும்தான் தெரியும், எப்படி பண்ண போகிறேன்னு நான் இன்னும் ஃப்ரேம் பண்ணல. பட் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன இருக்குது நேஷ்னல் லெவலில், வேறு என்ன இருக்குது, நேஷ்னல் லெவலில் தான் நம்ம இந்த விஷனை பற்றி பேசணும். ஞாபகம் இருக்கா, தாட்ஸை பற்றி பேசும்போது விஷனை பற்றி பேசணும். அதில் வந்து ஆத்ம நிர்பர் பாரத், அதே மாதிரி விக்ஷித் பாரத் 2047. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் தாட்ஸில் இருக்கிற விஷனாக நான் எங்கே சொல்ல போகிறேன்னா இந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சில் நேஷன்ன்ற இடத்துல நான் இதை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லிங்க் இங்கே பாருங்கள், முதல்ல வந்து நம்ம ரேண்டமாக தான் தாட்ஸை எழுதி வச்சுருக்கோம், நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து இந்த டைமென்ஷன் வரும்போது இதை எடுத்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், இதை நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணி இந்த டைமென்ஷனில் மாட்ட போகிறேன். முன்னாடி என்ன சொன்னோம், சயின்டிஃபிக்கில் எடிசன் பற்றி பேசணும். ஆனால் சயின்டிஃபிக் டைமென்ஷனில் பேசுகிறதுக்கு பதிலாக இண்டிவிஜுவல் டைமென்ஷனில் இந்த எடிசனை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ஒட்டுறது வெட்டுறதெல்லாம் வந்து செகண்ட் லெவல். ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு நேஷ்னலிசம் ரீஜனலிசம் மாதிரி இதை பற்றி பேச போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷன் ஆஃப் த நேஷன். ஓகே, விஷன் ஆஃப் த நேஷனில் ஆத்ம நிர்பர் பாரத் வந்து இருந்ததுனால தான் கோவிட் டைமில் நம்ம அந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுனை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பேச போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்யூச்சரில் விக்ஷித் பாரத் 2047 இருக்கணும்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எக்கானமி அலைன் ஆகணும். எக்கானமி அலைன் ஆகிறதும் இல்லாமல் யாரை எம்பவர் பண்ணணும், வி ஹாவ் டு எம்பவர் அவர் யூத். ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல் திஸ் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் அ நியூ வேர்ல்டு. ஓகே, ஸோ இந்த தாட் ப்ராசஸை வந்து நான் ரியாலிட்டி ஆக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ வேர்ல்டு. ஸோ அந்த நியூ வேர்ல்டு கிரியேஷன் தான் என்னது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்கணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி யூத் எம்பவர்மெண்ட் நடக்கணும். இதெல்லாம் வந்து கிரியேஷன் ப்ராசஸ். ஓகே, அடுத்து இன்டர்நேஷ்னல் டைமென்ஷன். இன்டர்நேஷ்னல் டைமென்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டைமென்ஷனில் தாட்ஸ் என்ன மாதிரியான தாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இஷ்யூஸ் தான் தாட்ஸ். சரியா, இப்போது முக்கியமான இஷ்யூவாக என்ன இருக்குது, வார் இஸ் அன் இஷ்யூ. இந்த வார், இந்த கண்ட்ரி மேலே நம்ம போர் தொடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு லீடரோட தாட்டில் இருந்து தான் வந்தது. ஓகே, அந்த தாட் இருந்ததுனால தான் அது வார்ன்ற ஆக்ஷனாக மாறிச்சு. ஸோ இதை பற்றி பேசலாம், பேசுவோமா இல்லையான்னு தெரியுது, பேசலாம். அடுத்து ரெஃப்யூஜி கிரைசிஸ். ரெஃப்யூஜி கிரைசிஸ்ன்ற விஷயத்துக்கு என்ன தாட் காரணம், இவங்க வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்க, நம்ம ரிசோர்ஸஸ் ஏன் இவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கணுன்ற செல்ஃபிஷ் தாட்டு தான் இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸுக்கு சீடாக அமைஞ்சிருச்சு. ஸோ தீஸ் டிஸ்ட்ரக்டிவ் செல்ஃபிஷ் தாட்ஸ் ஹேஸ் கிரியேட்டட் ரெஃப்யூஜி கிரைசிஸ். வேறு என்ன பிரச்சனை இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ப்ராப்ளம். கிளைமேட் சேஞ்சில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன, அகெயின் செல்ஃபிஷ்னஸ். டெவலப் கண்ட்ரிஸ் வந்து
டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃபினான்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசலாம். ஆனால் இதை டைமென்ஷனாக பேச போகிறோமா எப்படி பேச போகிறோன்னு முடிவு பண்ணல. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன இருக்குது? இன்டர்நேஷ்னல் லெவலில் பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன இருக்குது? இந்தியாவோட வசுதேவ குடும்பகம், தி ஹோல் வேர்ல்டு இஸ் அ சிங்கிள் யூனிட் அப்படின்னு பார்க்குற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் தாட். எப்படி ஈகோசென்ட்ரிசம் வந்து என்விரான்மெண்ட்டில் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் தாட்டோ, அதே மாதிரி வசுதேவ குடும்பகம்ன்றது இந்தியன் ஃபிலாசபியில் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் தாட். என்டையர் வேர்ல்டு, தமிழில் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளர் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, கணியன் புகுன்றனோட கோட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் இது சான்ஸ்கிரிட்டைஸ்ட் வெர்ஷன் வந்து வசுதேவ குடும்பகம். ஸோ இந்த வசுதேவ குடும்பகம் வந்து ஹோல் வேர்ல்டு இஸ் ஒன். ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரி கஷ்டப்பட்டதுன்னா அது இன்னொரு கண்ட்ரியை போய் தாக்குன்ற அந்த இன்டர்லிங்கேஜை புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இதை பற்றி பேசலாம். எதில்? பாசிட்டிவ் தாட்ஸு, கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸில். வேற என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் தாட் இருக்குது? கோவிட் டைமில் 2 அப்போசிங் தாட்ஸ் வந்தது. என்னது? வேக்சின் நேஷ்னலிசம். வேக்சின் நேஷ்னலிசம்னா என்ன? இந்த வேக்சின்ஸ் எங்கள் கண்ட்ரிக்கு போக தான் மற்ற கண்ட்ரிக்கு, எங்களுக்கே இல்லை உங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறது செல்ஃபிஷ் தாட்டு, வேக்சின் நேஷ்னலிசம். இது இந்தியாவோட தாட் என்னவா இருந்தது? இந்தியாவோட ப்ரோக்ராம் பேர் ஞாபகம் இருக்கா? வேக்சின் மைத்ரி. ஸோ எங்கள் கண்ட்ரியில் நாங்கள் தயாரித்து எங்களோட இண்டிஜினஸ் வேக்சினை நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டு நம்ம லீஸ்ட் டெவலப் கண்ட்ரீஸ்க்கு கொடுத்தோம், ஆஃப்ரிக்காவுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ வேக்சின் நேஷனலிசம் மாதிரி செல்ஃபிஷாக இருக்கணுமா, இல்லை வேக்சின் மைத்ரி மாதிரி செல்ஃப்லெஸ் தாட்டாக இருக்கணுமான்றது ஒருத்தரோட தாட். அந்த தாட்டை பொறுத்து தான் அந்த கண்ட்ரி வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு இருக்கும். ஸோ பீஸை விரும்புகிற கண்ட்ரியாக இருந்தால் டிப்ளமசியை தான் ட்ரை பண்ணும், வாருக்கு போகாது. அதே சமயம் வார் மூலமாக அவங்க ரிசோர்ஸையும் நம்ம பிடுங்கிக்கணும் அப்படின்னு நினச்சா இட் வில் கோ ஃபார் வார். ஸோ இந்த ஒரு கண்ட்ரியில் இருக்கிற லீடரோட தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ல்டு வந்து பீஸ்ஃபுல் வேர்ல்டாக அமைய போகுதா, இல்லை ட்ராஜடியாக அமைய போகுதா, வாட் வேர்ல்ட் இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அப்படின்ற விஷயம் வந்து அந்த கண்ட்ரியோட தாட் ப்ராசஸ், அந்த லீடரோட தாட் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளுக்கு தோணின தாட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நோட் பண்ணதை டைமென்ஷன்ஸாக அடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, அடுத்து இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம்னு நம்ம பார்ப்போம். ஃபைன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, இதை சிம்பிளாக ஒரே ஒரு நிமிஷத்தில் புரிய வைக்கணும் அப்படின்னா, வெரி சிம்பிளி, ரைட்டிங் திஸ் எஸ்ஸே இஸ் அ தாட். ஓகே, உங்களுக்கு என்ன தாட் வந்திருக்கு? இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா, வாட் இஸ் யுவர் தாட்? யூ வாண்ட் டு ரைட் அ குட் எஸ்ஸே, யூ வாண்ட் டு கெட் குட் மார்க்ஸ் இன் தி எஸ்ஏ பேப்பர் ஆஃப் யூபிஎஸ்சி. சரியா? இதுதான் உங்கள் தாட்டு. ஓகே, இந்த தாட் வந்து வாட் ஹேஸ் இட் டன் அப்படின்னா, இட் ஹேஸ் மேட் யூ ஃபைண்ட் அ நியூ வேர்ல்டு. என்ன வேர்ல்டு? இந்த மாதிரி ஏசிஎஸ்சியில் எஸ்ஏக்குன்னு ஒரு செஷன் போட்டிருக்காங்க. இந்த ஐ ஓப்பனர் செஷனை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, திஸ் இஸ் வாட் இஸ் ஃபைண்டிங் அ நியூ வேர்ல்டு. ஓகே, இதை ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதில் நான் இப்போ சொல்கிறத வச்சுக்கிட்டு யூ வில் அசிமுலேட். நீங்கள் இதை சொல்கிறத மனசில் வாங்கிட்டு யூ ஆர் கோயிங் டு ரைட் அன் எஸ்ஸே. அதுதான் என்னது? கிரியேட்டிங் அ நியூ வேர்ல்டு ஆல்சோ. தாட் ஃபைன்ஸ் அ வேர்ல்டு. ஸோ உங்கள் தாட் வந்து நல்ல எஸ்ஸே எழுதணுன்றது, அதுக்கான ரிசோர்ஸை நீங்கள் தேடி போகிறீங்க. அதுதான் என்னது? ஃபைண்டிங் அ வேர்ல்டு. அதே மாதிரி அந்த ரிசோர்ஸஸை கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு புது எஸ்ஸே எழுதுறீங்கன்றது இட் இஸ் கிரியேட்டிங் அ நியூ வேர்ல்டு. ஸோ தாட் ஃபைன்ஸ் அ வேர்ல்டு அண்ட் கிரியேட்ஸ் அ நியூ வேர்ல்டு ஆல்சோ. இது என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்கள். என்னோட நோக்கம் என்ன? உங்களுக்கு ஒரு எஸ்ஸே ரைட்டிங்கை, அதோட பிரெயின் ஸ்டார்மிங், அதோட ஸ்ட்ரக்சரிங்கை க்ளீனாக சொல்லணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இதுதான் என்னோட தாட்டு. என்னோட ஐடியா வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அன் எஸ்ஸே. ஸோ இதுக்கு ஐ ஃபவுண்ட் அ வேர்ல்டு, தாட் ஃபைன்ஸ் அ வேர்ல்டு. நான் என்ன பண்ணேன்? நான் ரிசோர்ஸஸ் கேதர் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்கு இந்த பிபிடியை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்குன்னு நான் ரிசோர்ஸை கேதர் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணி அதை நான் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் கிரியேட்டிங் அ வேர்ல்டு, ஃபைண்டிங் அ வேர்ல்டு. இதை பண்ணிவிட்டு இந்த ப்ரெசன்டேஷனை நான் க்ரியேட் பண்ணி இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்ல, இது வந்து கிரியேட்டிங் அ நியூ வேர்ல்டு ஆல்சோ. ஓகே, எங்கேயோ இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கல. இதை நான் அசிமுலேட் பண்ணிக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறது என்னது? கிரியேட்டிங் அ நியூ வேர்ல்டு. ஸோ ஓகே, இதுதான் இந்த எஸ்ஏயோட நோக்கம். இந்த எஸ்ஏ எங்கேயும் போல் நம்ம டே டு டே ப்ராசஸோட அலைன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எஸ்ஏ எழுதுறதுமே என்னது? தாட்ஸ் ஃபைண்ட் அ வேர்ல்டு அண்ட் கிரியேட்ஸ் அ நியூ வேர்ல்டு ஆல்சோ. ஓகே, ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு எஸ்ஏ வந்து 1200 வேர்ட்ஸில் எழுதணும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு 12 பேஜஸில் எழுதணும்னு வச்சுக்கோங்க. எப்போனா ஒரு பேஜுக்கு 100 வேர்ட்ஸ் பர் பேஜ் ஆவரேஜாக எழுதணும் அப்படின்னா 12 பேஜஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. இந்த 1200 வேர்ட்ஸை எப்படி உடைக்கணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 6ன்றது
டைமென்ஷன்ஸ், பாடி டைமென்ஷன்ஸ். ஒரு டைமென்ஷன், ஒரு பாடியில் வந்து 6 டைமென்ஷன் இருக்கணும். அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், பாடியில் 6 டைமென்ஷன் தான் இருக்கும்னா சார்ன்ட்டு. சில எஸ்ஏஸுக்கு 8 டைமென்ஷன் கூட இருக்கும். ஓகே, ஸோ 6 டைமென்ஷன் இருந்ததுன்னா ஒரு டைமென்ஷனுக்கு 150 வார்த்தை. அதே மாதிரி எல்லா டைமென்ஷனும் ஈக்குவலாக 150 வார்த்தையில் தான் எழுதணுமானா கிடையாது. ஒரு டைமென்ஷனுக்கு உங்களுக்கு 75லேருந்து 100 வார்த்தை தான் தேவைப்படும். இன்னொரு டைமென்ஷனுக்கு உங்களுக்கு 175 வார்த்தையோ இல்லை 200 வார்த்தையோ கூட தேவைப்படும். ஸோ டைமென்ஷனை ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ டைமென்ஷன்ஸ் 6 தான் இல்லை, 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கலாம். அதை பொறுத்து ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் நீங்கள் 150 வார்த்தை கொடுக்க போகிறீங்களா, இல்லை 100 வார்த்தை கொடுக்க போகிறீங்களா, 125 வார்த்தை கொடுக்க போகிறீங்களான்றது சுருக்கிறதும் ஏற்றுறதும் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, there is no hard and fast rule. ஸோ இந்த பாடி வந்து நீங்கள் 900 வேர்ட்ஸில் எழுதிட்டிங்கன்னா மிச்சம் உங்களுக்கு 300 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 300 வேர்ட்ஸ் வந்து எப்படி பிரியும்? 150 வேர்ட்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன், இன்னொரு 150 வேர்ட்ஸ் வந்து கன்க்ளூஷன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன்லேயும் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டோரி, இன்னொன்று வந்து லிங்க்கு. ஸோ ஆவரேஜாக 75 வேர்ட்ஸ். இந்த கன்க்ளூஷன்லேயும் 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டை என்ன சொல்லுவோம்னா ப்ரீ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2வது பார்ட் வந்து ப்ராப்பர் கன்க்ளூஷன். ஸோ இதுவுமே வந்து 75 வேர்ட்ஸாக பிரியும். ஓகே, நான் இது வரைக்கும் சொன்னதில் ஒன்று நான் இன்னும் சொல்லலை, அதை நான் இப்போ நல்லா சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு எஸ்ஏ இருந்தாலும் எஸ்ஏயோட தீசிஸுக்கு ஆன்டி தீசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆன்டி தீசிஸ்னால் என்னென்னா, இப்போ எஸ்ஏல என்ன சொல்லியிருக்காங்க, தாட்ஸ் ஃபைண்ட் அ வேர்ல்ட் அண்ட் கிரியேட் அ நியூ வேர்ல்டு ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாட்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேள்வி. இப்போ இங்கே பாருங்கள், இஸ் தாட் அலோன் இனஃப்? தாட்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் போதுமா? இதுவும் ஒரு கேள்வி தான். இது எந்த டைமென்ஷனில் வரும்? 5W அப்ரோச்சில் வரும். 5W அப்ரோச்சில் வரும். ஸோ இந்த தாட் அலோன் எனஃப்னா தாட் மட்டும் இருந்தால் போதாது, தாட்டோட என்ன இருக்கணும்? we need action also. இந்த ஆக்ஷனுக்கு என்ன இருக்கணும்? ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும். ஸோ தாட்ஸ் மட்டும் இருந்தால் போதாது. அதே மாதிரி தாட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ரியாலிட்டியோட ஒத்து போகணும். தாட்ஸ் வந்து யதார்த்தத்தோட ஒத்து போகணும். எக்ஸாம்பிள் ஏதாவது தெரியுமா? அதாவது நல்ல தாட்டு தான், ஆனால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகாத தாட் இந்தியாவில் இருக்குன்னா ஏதாவது இருக்கா? ஏன்னா சோஷியலாக இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் இஸ் யூனிஃபார்ம் சிவில் கோடு, யூசிசி நல்ல தாட்டு தான், ஆனால் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கா? ஆகலை. ஏன்னா வேரியஸ் ரிலிஜன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. சோஷியல் ரியாலிட்டியோட இந்த தாட் இன்னும் ஒத்து போகலை. ஸோ தாட் மட்டும் நோபலாக இருந்தால் போதாது, அது ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். திஸ் இஸ் வாட் ஆன்டிதீசிஸ். இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? இது வரைக்கும் நான் தாட்னா என்ன, அதை டைமென்ஷனலாக எப்படி இட் கேன் பி ஃபைண்டிங் அ வேர்ல்ட் அண்ட் கிரியேட்டிங் அ நியூ வேர்ல்டு, அது மட்டும்தான் பேசணும். இப்போது அதை தாண்டி நம்ம பேசணும். பாருங்கள், தாட் மட்டுமா போதுமானா போதாது. அதே மாதிரி தாட்டுக்கு முக்கியமான விஷயம் ஆக்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். எல்லா தாட்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா முடியாது. ரியாலிட்டியோட ஒத்து போகிற தாட்டு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது வேறு நம்ம பேசியிருக்கோம் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தாட்ஸ் வந்து இதை நம்ம க்ளீனாக பார்த்துட்டோம். என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம், டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம். இதை நான் சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ப்ரீ கன்க்ளூஷனுக்குள்ளே போக போகிறேன். ப்ரீ கன்க்ளூஷனில் நான் என்ன சொல்வேன்னா, தாட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம், டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவலை டெவலப் பண்ணணும், அதே மாதிரி ஒரு நேஷனை டெவலப் பண்ணணும், ஒரு சொசைட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த தாட்ஸில் எத்திக்ஸ் இருக்கணும். என்ன மாதிரி எத்திக்ஸ் இருக்கணும்? எம்பத்தி அண்ட் கம்பேஷன் இருக்கணும். அதே மாதிரி ஹியூமனிட்டி இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கணும். இந்த மாதிரி எத்திக்கல் வேல்யூஸ் இந்த தாட்டில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தாட்டில் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், இன்னோவேட்டிவ்னஸ் இருக்கணும். இதெல்லாம் ஓகே. இப்போது இந்த டைமென்ஷன் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா தாட் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா, இது காந்திஜியோட கோட் ஒன்று இருக்குது. அந்த கோட் நான் நோட் பண்ணியிருக்கேன். 100 ஹேண்ட்ஸ் வந்து ப்ரேயரில் ஜாயின் பண்ணுறதை விட ஒரே ஒரு சிம்பிள் ஆக்ஷன் இஸ் எனஃப் டு ஹெல்ப் அ புவர் பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பார் காந்திஜி. 100 ஹேண்ட்ஸ் ஜாயினிங் இன் ப்ரேயரை விட ஒரு சிம்பிள் ஹெல்ப் டு அ பர்சன் இஸ்
எனஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் என்ன நம்ம சொல்கிறோம், எம்பத்தி வர்சஸ் கம்பேஷன். ஐயோ ஒரு ஆள் கஷ்டப்படுறாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஆளோட கஷ்டம் தீருமா? இல்லை. அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தாட் மட்டும், எம்பத்தின்ற தாட் மட்டும் இருந்தால் போதாது. எம்பத்தி நல்ல தாட்டானா ஆமாம் தாட்டு நல்ல தாட் தான், ஆனால் அந்த கருண குணம் மட்டும் இருந்தால் போதாது. அதை நம்மளோட ஆக்ஷனை யூஸ் பண்ணி கம்பேஷனாக நம்ம செயல்படுத்தணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு டைமென்ஷன் ஒன்று விட்டுட்டோம். என்ன டைமென்ஷன் அப்படின்னா கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ் ரிலேட்டட் தாட்ஸ் என்ன? குட் கவர்னன்ஸ் வந்து பாசிட்டிவ் தாட். அதே இது கரப்ஷன் இஸ் அ நெகட்டிவ் தாட். இந்த கரப்ஷனோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, எப்படி லூப் ஹோல்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. ஒரு தப்பு பண்ணிவிட்டு மாட்டாமல் இருக்கணும்னா சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை எப்படி நம்ம யூஸ் பண்ணி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கரெக்டான ஆள் பார்ப்பார். இதுவும் ஒரு தாட் ப்ராசஸ் ஆனால் ஆமாம் தாட் ப்ராசஸ் தான், ஆனால் நேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமானா பண்ணாது. அதே இது குட் கவர்னன்ஸ் இருந்தால் என்ன வரும்? குட் கவர்னன்ஸ் இருந்தால் இன்க்ளூஷன் வரும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வரும். அதே மாதிரி இது ரிலேட்டடாக இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நடக்கும். ஸோ கவர்னன்ஸ் பற்றி பேசும்போதும் குட் கவர்னன்ஸ்ன்றது ஒரு தாட்டு தான், ஒரு ஐடியாலஜி தான். அதேமாதிரி கரப்ஷன்ன்றதும் ஒரு தாட்டு தான், ஒரு ஐடியாலஜி தான். ஸோ இந்த கரப்ஷனில் இருக்கிற ஐடியாலஜி என்ன? ஹவு டு எக்ஸ்ப்ளாய்ட் லீகல் லூப் ஹோல்ஸ். சட்டத்தில் இருக்கிற ஓட்டை யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்கணும்ட்டு இட் இஸ் கிரியேட்டிங் அ நெகட்டிவ் மைண்ட் செட். ஆனால் குட் கவர்னன்ஸ் இஸ் கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் அவுட்கம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், இது வந்து நம்ம ப்ரீ கன்க்ளூஷனில் என்ன எழுத போகிறோம்னா, we are going to talk about the value aspect of thoughts. ஸோ இந்த எத்திக்ஸ் ஆஃப் தாட்ஸை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? ப்ரீ கன்க்ளூஷனில் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி கன்க்ளூஷனில் நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து வாரு, கிளைமேட் சேஞ்சு, ரெஃப்யூஜி கிரைசிஸ் இதெல்லாம் சொன்னோம்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் எத்திக்கலாகவும் இன்னோவேட்டிவாகவும் இருக்கணும், டு கிரியேட் அ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ஸ்லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நான் வரப்போகிற ஸ்லைட்ஸில் நான் சொன்னது எல்லாமே ஸ்லைட்ஸில் நோட் பண்ணியிருக்கேன், அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஒரு எஸ்ஏயோட பிரேக் டவுன் எப்படி இருக்கணுன்றதே நான் சொல்லிட்டேன். 6 to 8 டைமென்ஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி 100லேருந்து 150 வார்த்தை ஒரு டைமென்ஷனுக்கு இருக்கலாம். எஸ்ஏக்கும் இன்ட்ரொடக்ஷனுக்கும் கன்க்ளூஷனுக்கும் நம்ம 300 வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த எஸ்ஏயை வந்து எப்படி ஃப்ளோ கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே நல்லா பாருங்கள். இன்ட்ரடக்ஷனில் நான் புத்தாவோட எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எப்படின்றத நான் சொல்கிறேன். இன்ட்ரடக்ஷனில் நான் புத்தாவை யூஸ் பண்ண போகிறேன், முடிவு பண்ணிட்டேன். ஸோ டைமென்ஷன்ஸ்லாம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் முடிவு பண்ணும். கன்க்ளூஷன் எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ப்ரீ கன்க்ளூஷன் வந்து வேல்யூ பேஸ்டாக நான் கொண்டு வர போகிறேன். கன்க்ளூஷனில் வந்து இன்டர்நேஷ்னல் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணி நான் ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக்காக நான் சொல்ல போகிறேன். இது இன்ட்ரடக்ஷன் வந்து நான் புத்தாவை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, எப்படின்றத நான் சொல்கிறேன். புத்தாவை யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு இந்த லிங்க் பேராகிராஃப் வந்து நான் இந்த தாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தாட்டு தான் விதைய அமையுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறேன்னா நான் இண்டிவிஜுவலுக்கு போகிறேன். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இண்டிவிஜுவல் டைமென்ஷனில் என்ன பார்த்தோம்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் டவுட்டு, அப்துல் கலாம் எக்ஸாம்பிள், எடிசன் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் டைமென்ஷன் இதான் என்னோட D1. D2 வந்து ஃபேமிலி டைமென்ஷன். ஸோ ஃபேமிலியில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, கேஸ்ட் ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் ஃபேமிலி டைமென்ஷன். ஸோ ஃபேமிலியை பற்றி சொல்லிவிட்டு ஐ எம் கோயிங் டு D3 சொசைட்டி. அதுக்கப்புறம் சொசைட்டியிலேருந்து நான் பொலிட்டிக்கல் டைமென்ஷனுக்கு போகிறேன், D4. இந்த பொலிட்டிக்கல் டைமென்ஷன் சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பற்றியும் பேச போகிறேன். யாரை பற்றி? நேரு பற்றி பேசுவேன், சர்தார் பட்டேலை பற்றி பேசுவேன். இந்த மாதிரி 1 2 3 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். காந்திஜியை பற்றி பேசலாம், சர்தார் பட்டேலை பற்றி பேசலாம், நேரு பற்றி பேசலாம். இதெல்லாம் பேசலான்னு நான் சொல்லிட்டேன். இந்த 3 எக்ஸாம்பிளில் ஏதோ 1 2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொலிட்டிக்கலை பற்றி பேசிவிட்டு நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் பற்றி பேச போகிறேன், D5. எக்கனாமிக் பற்றி பேசிவிட்டு சயின்டிஃபிக் டைமென்ஷன் பேச போகிறேன், D6. சயின்டிஃபிக் டைமென்ஷன் பற்றி பேசிவிட்டு நான் நேஷ்னல் லெவலில் பேச போகிறேன். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் பற்றி பேச போகிறேன். ஸோ இது ஒரு ஃப்ளோ தான். இது வந்து பாசிபிள் ஃப்ளோ. இப்போது இந்த 8 டைமென்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணமானா கிடையாது. இந்த 8ல் ஏதாவது 6 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் அப்புறம் நேஷனுக்கு அப்புறம் என்விரான்மெண்ட்டில் இந்த ஈகோசென்ட்ரிக் வியூ, பயோசென்ட்ரிக் வியூ, அதே மாதிரி என்விரான்மெண்ட் டைமென்ஷனில் இதையும் நம்ம பார்க்கலாம். என்னென்னா
என்விரான்மெண்ட்டில் இந்த மூமெண்ட் உங்களுக்கு தெரியும், சிப்கோ மூமெண்ட். ஸோ இந்த சிப்கோ மூமெண்ட் அப்படின்ற இந்த மூமெண்ட்டோட தாட் ப்ராசஸ் என்ன? ஒரு ட்ரீயை நம்ம கட்டிப்பிடிச்சோம் அப்படின்னா அந்த ட்ரீயை அவங்க வெட்ட மாட்டாங்க. ஸோ ஒரு 100 பேர் ட்ரீஸை கட்டிப்பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த ஃபாரஸ்ட்டை நம்ம காப்பாற்றிடலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எது கொண்டு வந்தது? சிப்கோ மூமெண்ட். இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நர்மதா பச்சாவோ ஆந்தோலன். இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் வந்து யார் லீட் பண்ணியிருப்பாங்கன்னா மேதா பட்கர்ன்ற ஒரு லீடர் லீட் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா சேவ் நர்மதா கேம்பெயின். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா சேவ் நர்மதா கேம்பெயின். ஸோ என்விரான்மெண்டலாக ஒரு ரிசோர்ஸை, வாட்டர் ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நர்மதா பச்சாவோ கேம்பெயினை ஆரம்பித்து அந்த ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலான்றது இந்த அம்மாவோட தாட் ப்ராசஸ். இதே மாதிரி கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் நம்ம என்ன சொன்னோம்? குட் கவர்னன்ஸ் பற்றி சொன்னோமா? ஸோ எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா இப்போது இது உங்களுக்கு தெரியும், மஸ்தூர் கிசான் சக்தி சங்கடன். இது வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு என்ஜிஓ. இந்த என்ஜிஓ எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம்ல, இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வரதுக்கு இது போட்ட ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர் யார் அப்படின்னா அருணா ராய். ஸோ நான் கவர்னன்ஸ் பற்றி பேசும்போது இந்த அருணா ராய் அண்ட் எம்கேஎஸ்எஸ்ன்ற ஒரு என்ஜிஓவோட நம்ம டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் கவர்னன்ஸ்லன்ற ஒரு தாட்டு தான் என்னாச்சு, இட் ஹெல்ப் டு ஃபைண்ட் அ வேர்ல்டு. இந்த தாட், இந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்கள தேட வச்சது, ஒரு தேடுதலை கிரியேட் பண்ணுது. அந்த தேடுதலோட ரிசல்ட் தான் என்னது? இட் கிரியேட்டட் த நியூ வேர்ல்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி கால்ட் அஸ் ஆர்டிஐ. ஓகே, இதே மாதிரி சயின்டிஃபிக் டைமென்ஷனில் நம்ம இந்த வேர்ல்டு வந்து ரியல் வேர்ல்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் ஆல்சோ பி வர்ச்சுவல் வேர்ல்டு. வர்ச்சுவல் வேர்ல்டு சயின்ஸில் என்னது? மெட்டாவர்ஸ். ஸோ இந்த மெட்டாவர்ஸ்ன்ற வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் எது முக்கியமாக இருந்தது? ஒரு தாட் தான் முக்கியமாக இருந்தது. ஓகே, அகெயின் இதெல்லாம் வந்து டைமென்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோமா இல்லையான்னு தெரியல, பட் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தாட்டை இன்டர்பிரேட் பண்ணி ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலான்றதை நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம ஃப்ளோக்கில் போகலாம். ஸோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சயின்டிஃபிக், நேஷ்னல், என்விரான்மெண்டல் அண்ட் ஃபைனலாக நம்ம ஆன்டிதீசிஸ் பற்றி பேச போகிறோம். ஆன்டிதீசிஸில் 2 ஆன்டிதீசிஸ் வச்சோம். ஒன்று வந்து தாட்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, தாட்ஸோடு சேர்ந்து நம்மளுக்கு ஆக்ஷன்ஸும் இருக்கணும். அதே மாதிரி தாட்ஸ் வந்து ரியாலிட்டியோட யதார்த்தத்தோட ஒத்து போகிற தாட்ஸாக இருக்கணும். அடுத்து தாட்ஸ் வந்து நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம எத்திக்கல் தாட்ஸாக தான் இருக்கணும். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸாக, நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கக்கூடாதுன்றது செகண்ட் ஆன்டிதீசிஸ். அதை முடிச்சுட்டு அந்த ஆன்டிதீசிஸ்லேருந்தே நம்ம எங்கே போகிறோம்னா ப்ரீ கன்க்ளூஷன் போகிறோம். ஸோ இந்த தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறோம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சொன்னது தான். இன்ட்ரடக்ஷனில் நம்ம புத்தாவில் என்ன சொல்கிறோன்னா, புத்தா வந்து ஒரு கிங்காக ஒரு நல்ல லேவிஷான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தார். ஓகே, ஒரு சுகபோகத்தோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது அவர் வந்து 3 விஷயங்களை பார்த்தாரு. என்ன பார்த்தாருன்னா, ஒரு சிக் பர்சனை பார்த்தாரு, அதே மாதிரி ஒரு ஓல்டு மேனை பார்த்தாரு, ஒரு காப்ஸ்னால் என்னென்னா டெட் பாடி. ஸோ இந்த 3ஐயும் பார்த்ததுக்கப்புறம் அவர் மைண்டில் ஒரு தாட் உருவாச்சு. என்ன தாட் உருவாச்சு? இந்த வேர்ல்டில் இருக்கிற சஃபரிங்க்கு எது காரணம் அப்படின்னு ஒரு தாட் உருவாச்சு. ஓகே, இது வந்து ஒரு தேடுதலை கிரியேட் பண்ணுது. அதுதான் என்னது? ஃபைண்டிங் அ வேர்ல்டு. அவர் கிங்டத்தை விட்டுட்டு நிறைய இடத்துல அலைஞ்சார், நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்தாரு, நிறைய சாமியாருங்கக்கிட்ட பேசி பார்த்தாரு, சாதுங்கள்கிட்ட பேசி பார்த்தாரு. என்ன காரணத்தினால இந்த வேர்ல்டில் சஃபரிங் இருக்குது, துக்கம் ஏன் இருக்குது அப்படின்ட்டு தேடிட்டு ஃபைனலாக என்ன பண்ணார்? ஹீ ஸ்டார்டட் மெடிடேஷன் இஸ் ஆல்சோ a தாட் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸோட அவுட்கம் தான் என்னது? புத்திசம் என்ற ஒரு ஃபிலாசபி. ஓகே, நான் எப்படி இந்த என்டையர் கோரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு ஸ்டோரியிலன்னு புரிஞ்சதா? புத்தான்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர் வந்து நல்ல ஒரு கிங்காக ஒரு சுகமான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட ஒரு தாட் தான் என்னது? தேடுதலை கிரியேட் பண்ணுது. தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்டு. அதை சொல்கிறது தான் நான் என்ன சொல்கிறேன்? தேடுதலை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த தேடுதலோட அவுட்கம்மாக ஹீ கிரியேட்டட் அ நியூ வேர்ல்டு விச் இஸ் நத்திங் பட் புத்திசம் என்ற ஃபிலாசபி. இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு 75 வேர்ட்ஸில் ஒரு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாட்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். தாட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஹியூமன் பீயிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு.
இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். ஓகே, தாட்ஸ் இஸ் அண்ட் ப்ராசஸ் த்ரூ விச் ஹியூமன் பீயிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் அண்ட் இன்டர்பிரட் தி எக்ஸ்பீரியன்சஸ். அவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது வந்து அவங்க தாட்ஸ் மூலமாக தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இமேஜின் நியூ பாசிபிலிட்டிஸ். ஓகே, அண்ட் ஸோ தாட் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஐடியாஸ், வேல்யூஸ் அண்ட் இன்னோவேஷன். தாட்ஸ் தான் என்னது, ஐடியாஸ்க்கு இன்னோவேஷன்ஸ்க்கு சோர்ஸ் அமையுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் பாருங்கள், எவ்ரி இன்னோவேஷன், சோஷியல் ரிஃபார்ம், பொலிட்டிக்கல் சிஸ்டம், இது எல்லாமே வந்து ஒரு தாட்லேருந்து தான் உதயமாச்சு அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு ஃபைனலாக என்ன சொல்கிறோம், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லை ஒரு நேஷனாக இருக்கட்டும், அந்த நேஷனோ இண்டிவிஜுவலோ வளரணும் அப்படின்னா அவங்க தாட்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு ஒரு லிங்க் பேராகிராஃப். இது என்னது, திஸ் இஸ் அ லிங்க் பேரா. ஓகே, இந்த ரெண்டுமே வந்து லிங்க் பேரா தான். முதல்ல தாட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தாட் தான் எல்லா விஷயத்துக்கும் விதைய அமையுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இண்டிவிஜுவல்லேருந்து பார்க்கலாம், இதை நம்ம ஃபேமிலியிலேருந்து பார்க்கலான்ட்டு பாடிக்குள்ளே போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலில் நம்ம செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டவுட்டு, க்ரோத் மைண்ட் செட்டு, ரெசிலியன்ஸு, இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலில் நம்ம பேசலாம். பேசிவிட்டு எக்ஸாம்பிளாக அப்துல் கலாம் சொல்லலாம், இல்லை நம்ம யாரை பார்த்தோம், எடிசனை பார்த்தோம். ஸோ எடிசனை சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம கோட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், வெதர் யூ திங்க் யூ கேன் ஆர் யூ திங்க் யூ கேன் நாட், யூ ஆர் ரைட். உங்களால் முடியும்னு நினச்சாலும் முடியாதுன்னு நினச்சாலும் நீங்கள் ரைட்டு தான். ஸோ நீங்கள் முடியும்னு நினச்சி சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறீங்களா இல்லை முடியாதுன்னு பயந்துக்கிட்டே ஃபெயிலியர் ஆக போகிறீங்களா அப்படின்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதோட சிம்பிள் வெர்ஷன் தான் என்னது, வாட் யூ ஆர் இஸ் வாட் யூ திங்க். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிடுறீங்க. ஸோ இது கஷ்டமாக இருக்குன்னா இந்த சிம்பிள் கோட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கோட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டைமென்ஷனில் ஒரு கோட் இருந்தால் போதும். அதே மாதிரி எல்லா டைமென்ஷனுக்கும் கோட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு எஸ்ஏல 3 கோட் இருந்தாலே தாராளமாக போதும். 6 டைமென்ஷன் எழுதணும்னா 6 கோட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்து ஃபேமிலியில் நான் சொன்ன மாதிரி ஜெண்டரை பற்றி பேசுகிறோம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வேல்யூஸ், ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு வேல்யூ, ஹியூமனிட்டின்றது ஒரு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் பேரண்ட்ஸ்லேருந்து சைல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து ஃபேமிலியோட பாசிட்டிவ் தாட்ஸு, ஃபேமிலியோட கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து சொசைட்டியில் நம்ம எதை பற்றி பார்த்தோம், பக்தி மூமெண்ட்டு, சத்தி, இதில் வந்து ராஜாராம் மோகன் ராய். அடுத்து உமன் எம்பவர்மெண்ட்டு, ஆன்டி காஸ்ட் மூமெண்ட். இதுக்கு இன்னொன்று வந்து சொசைட்டியில் இப்போ கரண்ட் கான்டெக்ஸ்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்சி ரெவல்யூஷன் இன் நேபாளில் இப்போ ரெவல்யூஷன் நடந்ததில்ல, அதோட தாட் ப்ராசஸ் என்ன, கவர்னன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மாற்றணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஜென்சிக்குள்ளே இருந்ததுனால தான் அது வந்து நேபாளத்தில் போராட்டமாக வெடித்தது. ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நம்ம யாருக்கு, சத்திக்கு யூஸ் பண்ணுவோம், இவங்களை வந்து கேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், இவங்களை உமனுக்கு யூஸ் பண்ணுவோம். அம்பேத்கர் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். மீ டூ மூமெண்ட். ஸோ கரண்ட்டாக சொசைட்டியில் உமன் ரைட்ஸுக்காக என்ன மூமெண்ட்டு, மீ டூ மூமெண்ட் இருந்தது. அரப் ஸ்ப்ரிங், இது எங்கே நடந்ததுன்னா டுனீசியாவில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இது எதுனா டிக்டேட்டர்ஷிப்புக்கு அகைன்ஸ்டான தாட். டிக்டேட்டர்ஷிப் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து டெமோக்ரஸி தான் வேணும் அப்படின்ற தாட்டு தான் என்னது, அரப் ஸ்ப்ரிங். ஸோ இதை நீங்கள் சொசைட்டியில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பாலிட்டிலையும் யூஸ் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இத்தனை பேரை கொடுத்து இவ்வளோ பேரையும் யூஸ் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த 6-7 இதில் நீங்கள் ஒரு 2-3 யூஸ் பண்ணால் போதும். எதுன்றது உங்கள் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கலில் கான்ஸ்டியூஷனலிசம் பார்த்தோம், டெமோக்ரஸி, செக்யுலரிசம், ரூல் ஆஃப் லா, ஹியூமன் ரைட்ஸு. லீகல் ஆஸ்பெக்டில் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஓகே, இதில் ஐடியாவாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, லா இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு தாட். ஒரு தாட்டை உதயமாகிறது தான் என்னது, அது வந்து ஒரு லாவாக முடியுது. ஓகே, ஸோ தாட்டை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணோம், அதை வந்து வரைமுறைப்படுத்தணும்னா அது வந்து லாவாக முடியுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப்பில் வந்து தாட் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாச்சு, காந்திஜியோட ஸ்வராஜ், சர்தார் பட்டேலோட இந்தியாவோட யூனிஃபிகேஷன், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், இது யாருது, ஜவஹர்லால் நேரு வருது. அகைன் இந்த 3 யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல போகிறோம், இந்த லீடரோட விஷனரி தாட் தான் என்ன ஆச்சு, இட் கிரியேட்டட் அ நியூ வேர்ல்டு. பைபோலார், அமெரிக்காவை யுஎஸ்எஸ்ஆர்ன்ற அந்த ஒரு டிபேட்டை தாண்டி யாரோடையும் நம்ம சேர மாட்டோம்னு ஒரு நியூ வேர்ல்டை கிரியேட் பண்ணது நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். ஸோ இந்தியா வந்து தனித்தனியாக பிரிஞ்சு கிடந்தப்போ நியூ இந்தியாவை அதை வந்து ஒன்று சேர்த்தது சர்தார் பட்டேலோட விஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எக்கனாமிக்கில் ஏற்கனவே பார்த்தது தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, அப்துல் கலாமோட புறா. ஸோ எல்லாருமே வந்து அர்பன் ஏரியாஸை நோக்கி மைக்ரேட் ஆகிட்டு வராங்க. ரூரல் ஏரியாஸையும் நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா மைக்ரேஷன் நடக்காதுல்லன்ற ஒரு தாட்டு தான் என்னவா மாறிச்சு,
இந்த ஸ்கீமாக மாறிச்சு. ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். புறாவோட ஃபுல் ஃபார்ம் ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இந்த ஸ்கீமோட விதை என்னது, ரூரல் ஏரியாவும் நம்ம அர்பன் மாதிரி மாற்றிட்டோம்னா ஏன் மக்கள் அர்பனுக்கு வர போகிறாங்க அப்படின்ற தாட். ஸோ அதுதான் என்னது, இட் கிரியேட்டட் அ நியூ வேர்ல்டு. அடுத்து இது நம்ம பார்த்தோம், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அண்ட் கிரீன் ஜிடிபி. அடுத்து சேவா. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இவங்க ஈலா பட்டுன்றவங்க உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் சேவா அசோசியேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களில் ஃபினான்ஷியலாக எம்பவர் பண்ண ஆரம்பித்தாங்க உமனை. ஸோ இதை பற்றி படிங்க, படிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சேவாவையும் இதில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து க்ரீன் ரெவல்யூஷன், எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எம்எஸ் சுவாமிநாதனோட தாட் என்ன தாட்டு, இந்தியா ஃபுட்டுக்கு நம்ம கையேந்திட்டு நிற்கிறோம், அப்படி இல்லாமல் நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக நம்மளே தயாரித்து நம்மளே சாப்பிட்ணும், நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டிக்கு நம்மக்கிட்ட தற்சார்பு இருந்தால் தான் சரியாக வரும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் என்ன ஆச்சு, எம்எஸ் சுவாமிநாதனை ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷனாக மாற்றுச்சு. ஸோ திஸ் இஸ் அ தாட். ஓகே, ஃபுட் செக்யூரிட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ் இன் ஃபுட் கிரெயின்ஸ் அப்படின்ற இந்த தாட்டு தான் க்ரீன் ரெவல்யூஷனாக மாறிச்சு. கவர்னன்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மஸ்தூர் கிசான் சக்தி சங்கடன், இது ஆர்டிஐக்கான ஒரு விதையாக இருந்தது. அதே மாதிரி ஜெண்டர் பட்ஜெட்டிங்னா என்ன, ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் உமனுக்குன்னு நம்ம எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தா தான் உமனை எம்பவர் பண்ண முடியுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் என்னது, ஜெண்டர் பட்ஜெட்டிங்காக மாறிச்சு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். அகெயின் இந்த எக்ஸாம்பிள்ஸை எப்படி ஐடியாஸோட இன்டர்லிங்க் பண்ணி டாபிக் கோரோட நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்றதை நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டியது உங்களோட ஒர்க். ஓகே, ஸோ சயின்ஸில் நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்ததுலேருந்து ரைட் பிரதர்ஸோட அவங்க விஷன்லேருந்து சந்திரயானாக இருக்கட்டும், இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், நியூரல் நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை மெட்டாவர்ஸாக இருக்கட்டும். மெட்டாவர்ஸ் கிரியேட்டிங் அ நியூ வேர்ல்டு ரியல் வேர்ல்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வர்ச்சுவல் வேர்ல்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி வர்ச்சுவல் வேர்ல்டான மெட்டாவர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் எது விதையாக இருக்குது, தாட்ஸ் தான் விதையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் நம்ம நேஷ்னல் விஷனை பற்றி பார்த்தோம், ஆத்ம நிர்பர் பாரத், விக்ஷித் பாரத் 2047. இந்த விக்ஷித் பாரத்தோட பில்லர்ஸாக இந்த 4 தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யுவானா யூத்து, கரீப்னா புவர், மஹிளானா உமன், அன்னதாத்தானா ஃபார்மர்ஸ். இவங்க 4 பேரும் எம்பவர் பண்ணாதான் தான் நம்ம 2047 டெவலப் நேஷனாக வளர முடியும் அப்படின்றது தான் என்னது, விக்ஷித் பாரத் 2047. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம், ஈகோசென்ட்ரிசம் வர்சஸ் ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். ஈகோசென்ட்ரிசம் பற்றி பேசும்போது இந்த லைஃப்ன்ற ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எக்ஸாம்பிளாக நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். ஸோ இந்தியா ஈகோசென்ட்ரிக் வியூவை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு, இந்தியாவில் இருக்கிற கவர்னன்ஸ் ஈகோசென்ட்ரிக் வியூவோட தான் இருக்குன்றதுக்கு இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் இது நம்ம பார்த்தோம், சிப்கோ மூமெண்ட், மேதா பத்கரோட சேவ் நர்மதா கேம்பெயின், இதை பற்றி சொல்லலாம். சொல்லிவிட்டு இந்த ஈகோசென்ட்ரிக் இந்த கான்ட்ரடிக்ஷன், இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போக போகிறோம், அடுத்து ஆன்டிதீசிஸ் போக போகிறோம். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்டும் இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் தாட்டும் இருக்குது. ஸோ நம்ம தாட்ஸில் எத்திக்ஸ் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறதுக்கு இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கு புரியறதுக்காக இதில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே இந்த டேபிளில் கொண்டாந்துருக்கேன். எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேணாம், இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆன்டிதீசிஸ். ரெண்டாவது ஆன்டிதீசிஸ் தாட்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, இட் ஷுட் பி ஃபாலோட் பை ஆக்ஷன். தாட்ஸை செயல்படுத்தணும் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த கோட்டை பாருங்கள், சிம்பிள் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் 1000 heads bowing in prayer. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுற 1000 பேரை விட அவங்களுக்கு கைண்ட்னஸில் உதவி செய்கிறவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அது செயலாக மாறணுன்றதுக்கு இந்த கோட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாட்ஸ், சில தாட்ஸ் ரியாலிட்டிக்கு யதார்த்தத்தோட ஒத்து போகாத விஷயம் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், தி வேர்ல்ட் ஆஃப் டுமாரோ இஸ் நாட் இன்ஹெரிட்டட் பை சான்ஸ். ஸோ அது நம்ம தாட்ஸை நம்மளோட தாட்ஸை பொறுத்து தான் நம்ம வேர்ல்ட் ஆஃப் டுமாரோ இருக்க போகுது. அந்த தாட்ஸ் எத்திக்கலாக இருக்கணும். எப்படி இருக்கணும், அதில் விஸ்டம் இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும், ஜஸ்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட தாட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸாக இருக்கணும். இதுக்கு யாரெல்லாம் முக்கியம், பேரண்ட்ஸ் முக்கியம், ஃபேமிலி அண்ட் டீச்சர்ஸ் முக்கியம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முக்கியம். ஸோ இவங்கெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத 1 or 2 லைன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் இருக்கணும், சரி, அதை எப்படி கொண்டு வரணும், அது ஒரு கொஸ்டின். ஹவு டு பிரிங் கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ், 5W அப்ரோச்சில் இது ஒரு கொஸ்டின். அந்த ஹவு டு பிரிங்குன்றதில் ஃபேமிலியோட ரோல் என்ன, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீச்சரோட ரோல் என்ன, சொசைட்டியோட ரோல் என்ன, இதை 1 or 2 லைன்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து
ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணும்போது இப்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் அந்த சேலஞ்சஸை தாண்டி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் தாட் மூலமாக தான் என்னது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். என்ன மாதிரி தாட்டாக இருக்கணும்? வசுதேவ குடும்பம் மாதிரி ஒரு ஓப்பன் எண்டடாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் வந்து நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்ற அந்த தாட்டு தமிழில் தான் இன்னும் தெளிவாக இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளு. ஸோ எல்லாருமே நம்மளோட சொந்தம் அப்படின்னு நினச்சா யாரையும் நம்ம வந்து அந்நியப்படுத்தி பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் எண்டட் ஓப்பன் மைண்டட் தாட்ஸாக இருந்தால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் கிரியேட்டிங் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டு. எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இட் வில் கிரியேட் ஹார்மனி அண்ட் இட் வில் கிரியேட் கான்ஃப்ளிக்ட் இடத்துல டயலாகாக மாறும். அதே மாதிரி கிரைசிஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும், டைவர்சிட்டி வந்து ஹார்மனியாக மாறும் அப்படின்னு ஒரு மாடல் கன்க்ளூஷன் இது. ஸோ அகெயின் இதை ஒரு தடவை மேபி ஸ்லோவாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த எஸ்ஸே நாங்கள் பிரெயின்ஸ்டார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் செஷனில் இருக்கிற டவுட்ஸு இல்லை இந்த எஸ்ஸே நான் இப்படி யோசித்தேன், இது கரெக்டாக தப்பா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச்.